நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். ஒண்ணு போதும்ல. ஏய் ஐஸ்வர்யா. ஏய் ஐஸ்வர்யா, எனக்கும் ஒரு காஃபி. ஏய் உனக்கு இல்லதா? பவி நவரு, நான் பாத்துக்கறேன். ஏய் எவ்வளவு நேரம் சூர்யா வெயிட் பண்றது? கஸ்டமரை இப்படிதான் வெயிட் பண்ண வைப்பியா? ஏய் இரு ஐஷு, வரேன். இந்தாங்க மேடம். ஐஷு, மொத காஃபி உன் கையால தான் போனி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீ தான் லேட்டா வந்துட்ட. இன்னும் ஒரு காஃபி வாங்கினா ஒரு காஃபி ஃப்ரீன்னு போட்டிருக்கீங்க. அப்ப இன்னொரு காஃபி எங்க? சரிங்க மேடம், நீங்க குடிங்க. இதோ மேடம் நீங்க கேட்ட காஃபி. இது உனக்கு தான். காலையில இருந்து வந்த கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் காஃபி போட்டு டயர்ட் ஆயிட்டல, அதனால இந்த காஃபி உனக்கு தான். குடி. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சுனே காஃபி. இந்தா 2 காஃபிக்கு 500. ஐஷு, ஒத வாங்க போற. உன் கடைக்கே வந்து நீ பணம் கொடுப்பியா? பணத்தை உள்ள வை. பையன்னு சொல்றேன்ல. இது யார் கொடுத்த பணம் தெரிஞ்சா இப்படி சொல்ல மாட்டேன். யார் கொடுத்த பணம்? இது அப்பா கொடுத்த பணம். உனக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக அப்பா கையால வாங்கிட்டு வந்திருக்கேன். செய்கிற தொழிலில் இது உயர்வான தொழில், தாழ்வான தொழில் நினைக்காம துணிச்சலாக ஒரு தொழில் எடுத்து சேர பற்றியா நான் உன்னை பாராட்டுறேன் சூர்யா. நம்ம கால் தரையில் இருந்தாலும் நம்ம கனவு மட்டும் நட்சத்திரத்தை நோக்கி இருக்கணும். ஆல் தி பெஸ்ட் சூர்யா. நான் இதை அப்பாவோட ஆசீர்வாதமா எடுத்துக்கிறேன் ஐஷு. அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ணே, இப்பவே களை கட்டுது. இன்னும் சிறுதானிய உணவகத்தையும் ஆரம்பிச்சிட்டா பிசினஸ் பிச்சிட்டு போகும். அதே எப்ப ஆரம்பிக்கலாம் ஐஸ்வர்யா? அந்த ஃபுட்டுக்கெல்லாம் நல்லா சமைக்கிற சமையல்காரர் வேணும் அண்ணி. ஊர் பக்கம் இருந்து பிடிச்சாதான் அது ஒர்க் அவுட் ஆகும் அண்ணி. அதுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் ஒண்ணு ஒண்ணா இறக்குவோம். நீ இல்லைன்னா இப்படி ஒரு கடையை நாங்க நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா தானே கொடுத்தேன். என்னங்க, கொஞ்சம் எந்திரிங்களேன். எந்திரிங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்கு இதெல்லாம்? எந்திரி. எதுக்கு இது? நான் பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் 3 டீலர்ஸ்க்கு டெலிவரி பண்ணுவோம்ல, அதுக்கான செக் கொடுத்துருக்காங்க. இந்தாங்க. நான் ஏதோ உன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் டெலிவரி கொடுத்து கிளைண்ட்டை செக்கே வாங்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
ஏங்க இந்த பேமெண்ட்டை என்ன பண்ணலாம்? அது சந்துரு மாணிக்கத்துக்கிட்ட 50 லட்ச ரூபா கம்பெனிக்காக வாங்கியிருக்கான். சம்மந்தி கடனை தள்ளி போகிறது நல்லதில்ல. அதனால சந்துருக்கே ரொம்ப தர்ம சங்கடமாயிடும். அதனால இந்த அமௌண்ட்டை மாணிக்கத்துக்கு செட்டில் பண்ணிடலாம். சரிங்க, நானும் இதே தான் நினைச்சேன். அதையே சொல்லிட்டீங்க. சரிங்க, பவுன் என்ன சமைச்சிருக்கான்னு தெரியல. நான் போய் உங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணி வைக்கிறேன். கீழே வரீங்களா? எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வேணாம், நீ லஞ்ச் டைமில் வந்திருக்க. நீ இருக்கிறத சாப்பிட்டு போ, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். சரிங்க. அம்மா, ஸ்வேதா, வா வா. அம்மா வாங்க மாப்ள. எப்படிமா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். மாப்ள, உங்க கால் எப்படி இருக்கு? பரவாயில்ல ஆண்டி. உட்காருங்க. ஸ்வேதா, உட்காரு. கொஞ்சம் திரும்ப. மூக்கு குத்தி இருக்க போல இருக்கு. ஸ்வேதா, கல்யாணத்துக்கு மூக்கு குத்துவோன்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். அப்பெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப என்னடானா திடீர்னு மூக்கு குத்திட்டு வந்திருக்க? இவர்தான் திடீர்னு என்ன ஒரு ஜுவல்லரி ஷாப்க்கு கூட்டிட்டு போய் உனக்கு மூக்குத்தி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாரு. சரின்னு இவருக்காக ஓகே சொன்னேன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி தான் நானும் ஜுவல்லரி ஷாப்ல வச்சு சொன்னேன். அப்ப மூக்குத்தி போடுறிய அழகா இருக்கும்னு சொன்னேன். ஆனா கேட்கவே மாட்டேன்டா. அந்த வலியை எவன் தாங்குவான்னு சொன்னா மாப்ள. இப்ப என்னடானா மூக்குத்தி போட்டுட்டு வந்து நிக்கிறான் நீங்க சொன்ன உடனே. என் சந்துரு சொல்றதும் நீங்க சொல்றதும் ஒன்னா? என் சந்துருவுக்காக எந்த வலியையும் நான் பொறுத்துப்பேன். உங்களுக்காக பொறுத்துக்க முடியுமா? சரி சரி. உங்களை இந்த மாதிரி பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க வேண்டாத கடவுள் இல்ல, போகாத கோவில் இல்ல. நாங்க எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அதே மாதிரியே இருக்கீங்க. நீங்க 2 பேரும் வாழ்க்கை பூரா இதே மாதிரி சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும். ஆண்டி, ஸ்வேதா இந்த ரிங் எனக்கு பிரசன்ட் பண்ணா. ஓ, சூப்பரா இருக்கு. உங்களோட மோதிரமும் நல்லா இருக்கு, ஸ்வேதாவோட மூக்குத்தியும் நல்லா இருக்கு. 2 பேர் செலக்ஷனும் சூப்பர். சரி சரி, 2 பேரும் என்ன சாப்பிடுறீங்க? அம்மா, இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க. இவருக்கு என்ன வேணும்னு கேட்டு நானே சமைச்சு தரேன். சரி சரி, நல்லா சமைச்சு கொடு. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்ன கூப்பிடு, நான் ரூம்ல தான் இருப்பேன். சரிம்மா. சரி, நான் உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஷ் பண்ணி தரேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு. நீ அந்த அளவுக்கு சமைப்பியா என்ன? ரெசிபி புக்ஸ் இருக்கு. சில விஷயங்களை என் அம்மா கிட்ட கேட்டுப்பேன். கொஞ்சம் சில டிஷ்ஷஸ் எல்லாம் நான் பண்ணுவேன். சரி, அம்மா, உனக்கு இந்த குலாப் ஜாமுன்லாம் பிடிக்கும்ல? குலாப் ஜாமுன் பண்ணி தரட்டுமா? ஏய், அது கஷ்டமான வேலையாச்சே. நீ அத உனக்காக நான் எந்த கஷ்டமான வேலையையும் ஈஸியா செய்வேன். சரி, நான் குலாப் ஜாமுன் பண்ணிட்டு நான் உன்னை கூப்பிடுறேன். சரியா? என்ன பொண்ணி, மூச்சு வாங்க அப்படி என்ன படிச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை நீ, ஏதோ கவர்மெண்ட்லேருந்து லெட்டர் வந்திருக்கு. லெட்டர் இங்கிலீஷ்ல இருக்கு. என்னதான் திணறி திணறி படிச்சாலும் உனக்கு புரியவா போகுது? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா,
அவளை கூப்பிட்டா அவ வந்து படிப்பா. என்ன அத்தை? இங்க வா, இது என்னமோ லெட்டர் வந்திருக்கு பாரு, இதை கொஞ்சம் வாசிச்சு சொல்லு அவளுக்கு. இது நம்ம கம்பெனிக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்த லெட்டர். ஸ்கூல் யூனிஃபார்ம்காக கொட்டேஷன் கேட்டிருக்காங்க. நம்ம கம்பெனில இருந்து கொடுத்த கொட்டேஷன் ஓகே ஆயிருக்கு. ஆனா நம்ம கம்பெனில இருந்து யாரும் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாததுனால ரிமைண்டர் லெட்டர் போட்டிருக்காங்க. என்னங்க இது? இது எப்போ வந்த ஆர்டர்? எப்போ கொட்டேஷன் கொடுத்து எப்போ ஓகே ஆச்சு? ஏன் பண்ணல? அது கவர்மெண்ட் ஆர்டர் தான். இலவச வேட்டி சேலைக்காக நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அது நல்லபடியாக செஞ்சு கொடுத்ததுனால கவர்மெண்ட் சைடில் நமக்கு நல்ல பேர். அதனால் ஸ்கூல் யூனிஃபார்மும் நமக்கே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கொட்டேஷன்லாம் கொடுத்தாச்சு. 3 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு, 30 லட்ச ரூபா டெபாசிட்டு எல்லாம் முடிஞ்சு சாங்ஷன் லெட்டர் கூட வந்துருச்சு. அதுக்கு தான் நம்ம ரிப்ளை கொடுக்கல. அந்த நேரம் தான் டெங்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தாச்சு. அப்புறம் போலீஸு, கோர்ட்டு, கேஸுன்னு போனதில் அதுக்கு எந்த ரிப்ளையும் கொடுக்க முடியாமல் போச்சு. சரி, இப்போ இருக்க நிலைமையில அதெல்லாம் எங்கே எடுத்து செய்கிறது? அதனால் இந்த ஆர்டர் வேணான்னு சொல்லி நம்ம ரிப்ளை கொடுத்தா போதும். நம்ம அக்கௌண்ட்டுக்கு நம்ம டெபாசிட் பண்ண 30 லட்ச ரூபா வந்துடும். ஐயோ, என்னங்க? ஏன் லக்ஷ்மி வரும்போது வேணான்னு சொல்றீங்க? கவர்மெண்ட் ஆர்டருங்கிறது இவ்வளோ நல்ல விஷயம். இதே கவர்மெண்ட் ஆர்டருக்காக நீங்க இவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்கீங்க. இப்போ நம்மள தேடி வந்திருக்கு, எடுத்து பண்ணலாமே. கம்பெனி என்ன முன்னேறது நிலைமையில எப்போ இருக்கு? ஒரு ஷிஃப்ட்டுக்கு 400 பேர்னு 3 ஷிஃப்ட்டுக்கு 1200 பேர் ஒர்க் பண்ணிருந்தாங்க. இப்போ அத்தனை பேரும் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. ஏதோ நீ ஃபார்ம் பண்ணி வச்சிருக்க ஒரு சின்ன டீம் வச்சு வெறும் 300 லேடிஸை வச்சு கம்பெனி ஓட்டிட்டு இருக்கோம். அதில் 3 லட்சம் மீட்டர் துணி ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை. அவங்க எதிர்பார்க்குற குவாலிட்டியே வேற மாதிரி இருக்கும். ஐஸ்வர்யா, எவ்வளோ நாளைக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க? சமதா சொன்ன நாள்ல இருந்து 30 ஒர்க்கிங் டேஸ்ல பண்ணி கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. அதாவது 1 மாசத்துக்குள்ள. 1 மாசமா? ஏங்க, ஈஸியா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்பவே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 மீட்டர் பண்ணிட்டு தான் இருக்கும். 30 நாள் டைம் இருக்கு. 3 லட்சம் மீட்டர் தானே, ஈஸியா பண்ணிடலாங்க. ஆர்டர் எடுத்தா கவர்மெண்ட் ஆர்டர்லாம் எடுத்து பண்ணணும்னா மிலிட்ரிக்காரங்க மாதிரி வேலைக்காரங்க இருக்கணும். சொன்ன உடனே செஞ்சு கொடுக்கணும். அப்பப்ப மாத்திக்கிட்டே இருப்பாங்க. மாத்திரப்பெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியணும். இப்ப கம்பெனி இருக்க நிலைமையில அதெல்லாம் நடக்கிற காரியமா? பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க நாங்களே திணறிட்டு இருக்கிறோம். நீ எல்லாம் என்ன பண்ண முடியும்? இல்லங்க, நம்ம பண்ணி கொடுத்தா நமக்கு தானே நல்ல பேரு. அதான். பொன்னி, இத்தனை வருஷமா கம்பெனி நடத்துறான், அவனுக்கு தெரியாதா? அவன் வேண்டான்னு சொன்னா நீ கேட்டுக்கோயே. ஏன் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க? அப்படி இல்ல, நீ பண்ணி காட்டினா நம்ம கம்பெனிக்கு தான் நல்ல பேரு. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். செஞ்சு கொடுக்க முடியாம போச்சுன்னா 30 லட்சம் ரூபாயும் போயிடும். பரவாயில்லையா? இல்ல, நாம ஏன் அப்படி யோசிக்கணும்? நாம பாரு, ஏற்கனவே 3 டீலருக்கு முடிச்சு கொடுத்தேன்னு சொன்ன. அது வரைக்கும் ஓகே. இது பெரிய ஆர்டர், பண்ணி முடிக்க முடியாதுன்னு சொல்றேன். கேட்டு போக வேண்டியதானே? பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போய் ஆகிற வேலையை பாரு, போ. பூஜா, அங்கிள், நாளைக்கு ஆபீஸ் போனதும் பரந்தாமன் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. என்ன சொல்லி இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணணும் நான் சொல்றேன். ஓகே அங்கிள். கடவுள் லட்டு மாதிரி ஒரு பிரச்சனைய நம்ம முன்னாடி வந்து நீட்டிருக்காரு. இத வச்சு செம்மையா பிளான் பண்ணலாமே. என்ன பண்ணலாம்? பொன்னிய உசுப்பேத்தி இந்த ஆர்டரை எடுக்க வைக்கணும். எப்படியும் பொன்னியால இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அவ முழிச்சு நிப்பா. பொன்னி மில்ஸ் பேரு கெடும். அதை யூஸ் பண்ணி ராஜாராம் கையாலேயே பொன்னிய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வைக்கலாம். செம்ம ஐடியா. பொன்னி, உனக்கான அடுத்த பாம் ரெடி.
பாருடா. நீ எங்க நின்னுட்டு இருக்க? நீ குலாப் ஜாமுன் வேணும்னு கேட்டல, அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏதாவது ஒர்க் இருந்தா பாரு, இல்லனா ஏதாவது மூவிஸ் இல்லனா சீரிஸ் பாரு போ. நீ இங்க இருக்கும்போது நான் போய் தனியா என்ன பண்றது? நீ இங்க நின்னு என்ன செய்யறது? ஆம், இல்ல வீட்ல எந்த வேலையா இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்தே பண்ணா வேலை செய்யற டயர்டே தெரியாதான், தெரியுமா? அதெல்லாம் ஓகே தான். குலாப் ஜாமுன் செய்யற வேலையை எப்படி சேர்ந்து பண்ண முடியும்? மனசு இருந்தா எந்த வேலையும் சேர்ந்து பண்ணலாம். ம்? சரி, இந்த வேலையை எப்படி சேர்ந்து பண்ண முடியும்னு சொல்லு. ஆம், 2 பேரும் சேர்ந்தே மாவு பிசையலாம், 2 பேரும் சேர்ந்தே உருண்டை உருட்டலாம், 2 பேரும் சேர்ந்தே அதை எண்ணெயில போட்டு 2 பேரும் சேர்ந்தே அதை ஜீரால போட்டா குலாப் ஜாமுன் எவ்வளோ டேஸ்டா இருக்கும் தெரியுமா? இது வரைக்கும் இப்படி யாரும் குலாப் ஜாமுன் பண்ணி நான் பார்த்ததில்ல. சரி வா, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்படியே பண்ணிட்டு இருந்தா மாவு பிசைஞ்சு முடிக்க முடியாது. ஆ? தண்ணி ஊத்து. ஆ, ஊத்திரலாம். போதுமா? போதும் போதும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? ஏன் அவசரம், என்ன அவசரம், நில்லு பொண்ணே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? ஏன் அவசரம், என்ன அவசரம், நில்லு பொண்ணே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? ஏன் அவசரம், என்ன அவசரம், நில்லு பொண்ணே. இன்னும் பேசக்கூட தொடங்கலையே, நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல. இப்போ என்ன விட்டு போகாதே, என்ன விட்டு போகாதே. இன்னும் பேசக்கூட தொடங்கலையே, நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல. இப்போ மழை போல நீ வந்த கடல் போல நான் இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? ஏன் அவசரம், என்ன அவசரம், நில்லு பொண்ணே. நீ வந்து வந்து போய அந்த அலைகளை போல உன்னை இப்படியே தந்தாலும் தித்திக்குமே நெஞ்சம். இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்தாதா என்ன? ஏன் அவசரம், என்ன அவசரம், சொல்லு கண்ணே. இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்தாதா என்ன?
ஏய் என்ன ஸ்வேதா இங்க கொண்டு வந்துட்ட? டைனிங்லயே வச்சு சாப்பிட்டுருக்கலாமே. தனியா பண்ற குலாப் ஜாமுனையே சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சேர்ந்து சாப்பிடுற குலாப் ஜாமுனையா விட்டு வைக்க போற? அதான் இங்க கொண்டு வந்தேன். அம்மா, இந்த குலாப் ஜாமுனை என்ன பண்றது? ஏதாச்சும் ஐடியா யோசிச்சு வச்சிருப்பியே? நீதான் லவ் குருவாச்சே. குலாப் ஜாமுன் தான் காலங்காலமா எப்பவுமே சாப்பிட்ற மாதிரி ஒரு டெக்னிக் இருக்கு. நான் உனக்கு ஊட்டி விடுறேன், நீ எனக்கு ஊட்டி விடு. ஓகே ஃபைன். சந்துரு, ஐயோ சந்துரு, தண்ணி எடுத்துட்டு வராம வந்துட்டேன். இரு வர. விக்கல் வந்துச்சுன்னா இப்படி ஷாக் ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடும். அதுக்கு தான் முத்தம் கொடுத்தேன். கிஸ்ஸிங் ப்ராமிஸ் மாதிரி இது கிஸ்ஸிங் தெராப்பி. சூர்யா, என்கிட்ட மொத்தம் 1500 ரூபாய் இருக்கு. என்கிட்ட 2000 ரூபாய் இருக்கு. மாப்பிள்ள என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு. மாப்பிள்ள இந்த காயின்ஸோட சேர்த்து 600 ரூபாய் இருக்கு. சோ இன்னைக்கு 5400 ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிருக்கு. முதல் நாளே நல்ல வியாபாரம் தான் மாப்பிள்ள. அத்தை, ஒரு உண்டியல் ரெடி பண்றீங்களா? இந்த 500 ரூபாவை அதுல ஃபர்ஸ்ட் போட்டு வைங்க. டெய்லி இதே மாதிரி 500 ரூபாவோ இல்ல 200 ரூபாவோ எவ்வளோ வருதோ அதை உண்டியல்ல போட்டுருவோம். அப்போதான் பவித்ராவோட டெலிவரி சமயத்துல கையில ஒரு பணம் இருக்கும். மாப்பிள்ள தொலைநோக்கு பார்வையோட யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இனிமே உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். வாப்பா. என்னக்கா, சின்னவனும் ஸ்வேதா வெளியே போயிருந்தாங்களா? என்னாச்சு, வந்துட்டாங்களா? இதோ இப்பதான் பேசினேன்ப்பா, வந்துட்டே இருக்காங்களா? தோ வந்துட்டாங்களே. வா வா. வாங்க வாங்க வாங்க. என்னது அதிசயமா இருக்கு? எதுவா இருந்தாலும் நேர்ல நின்னு வாயடிப்ப, பின்னாடி போய் மறைஞ்சுக்கிற.
என்ன சந்திரு, என்னாச்சு? அது வா வா, அது ஒண்ணு இல்லப்பா, அவ மூக்க பாருங்களேன். தம்பி, ஸ்வேதா மூக்கு குத்திருக்கா. அதானே ஆச்சரியமா இருக்க. இந்த காலத்து பிள்ளைங்க மூக்கெல்லாம் குத்திக்கிறீங்களா? அதுவும் ஸ்வேதா மாதிரி படிச்ச பொண்ணெல்லாம். ஆ? ராஜாராம், இதுல என்னப்பா ஆச்சரியம்? ஒருத்தவங்களை புடிச்சு போச்சுன்னா புடிச்சவங்க சொல்றதையெல்லாம் செஞ்சு காட்டுறது தான் இந்த காலத்து பொண்ணுங்களோட பழக்கம். ஆ. ஏன் சந்துரு, ஸ்வேதா உனக்காக மூக்கு குத்திருக்கா, அவளுக்காக ஸ்பெஷலா நீ என்ன பண்ண போற? நான் அவ கூடவே இருப்பேன். எங்க போனாலும் மறக்காம அவளை கூட்டிட்டு போவேன். எல்லாத்தையும் தாண்டி இவ சந்தோஷமா இருக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு என்னன்னு தெரியல பவித்ரா, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஆபீஸ்ல பெரிய பெரிய சக்சஸ்லாம் பார்த்திருக்கேன். எப்போதுமே இல்லாத சந்தோஷம் இப்ப இருக்கு. அது என்னன்னு புரியல. நீ என்னதான் பெரிய பெரிய சக்சஸ் எல்லாம் பார்த்தாலும் அதெல்லாம் வேற ஒருத்தரோட கம்பெனில வேலை பார்க்கறது தானே. ஆனா நாமளே ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதுக்கு நாமளே முதலாளியாவும் தொழிலாளியாவும் இருந்து அதுல வர சக்சஸ பார்க்கும்போது அது தர சந்தோஷமே வேறதான். அது நம்ம குழந்தை நமக்கு கொடுக்கிற சந்தோஷம் மாதிரி. ஏய், குழந்தைன்னு சொன்னதான் ஞாபகம் வருது. நமக்கு குழந்தை பிறக்கும் போது ஒரு வேலை இல்லாத அப்பனா இருந்துருவேணும்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நல்ல வேலை, ஐஸ்வர்யா கரெக்டான சமயத்துல இந்த ஐடியாவை சொன்னான். என் மனசுல இருந்த பாரம் குறைஞ்சு மனசே ரொம்ப லேஸ் ஆயிடுச்சு. இனிமே சூர்யா ஒரு ஆண்டர்பிரினர். யாராவது கேட்டாங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஒரு ஆண்டர்பிரினர் தான் சொல்லுவேன். செல்லோ, என் டாடி ஒரு ஆண்டர்பிரினர்னு சொல்லு. சூர்யா, இந்த 2 விரல்ல ஒன்னு தொட. எதுக்கு பவித்ரா? நீ தொட சொல்றேன். கன்ஃபார்மா நமக்கு பிறக்க போறது பெண் குழந்தை தான். அப்படியா? அப்போ குட்டி பவித்ரா தான் உள்ள இருக்கா? சூர்யா, அவளை குட்டி பவித்ரான்லாம் சொல்லாத. அவளுக்கு ஏன் பேரு வேண்டாம். சரி, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர் வைக்கலாம்? இரு, எழுதி போட்டு பார்க்கலாம். இந்தா. யோசிச்சிட்டியா? ஏன் மறைச்சு எழுதுற? ஏய், பார்க்க கூடாது. இந்தா. எழுதிட்டியா? நீ இப்போ ஒரு பேர் எழுது. இப்ப 2யும் கீழே போட்டு அதுல இருந்து 1 எடுக்க போறோம். அதுல என்ன பேர் வருதோ அந்த பேர் தான் நம்ம குழந்தைக்கு வைக்க போறோம். இந்தா. எடு. நீ எடு. நீ எடு. கடவுளே, நான் நினைச்ச பேர் தான் வரணும். நீயே படி. அனுராதா நான் எழுதுன. நம்ம குழந்தைக்கு உங்க அம்மா பேர் இருக்கட்டும்னு நினைச்சேன். அதான் உங்க அம்மா பேர் எழுதி போட்டேன். சரி, இப்ப நீ என்ன பேர் எழுதி போட்ட?
அம்மா பேர் எழுதி போட்டியா? ஆமா சூர்யா, எனக்கு அத்தையை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ, நம்ம குழந்தைக்கு நாம பொன்னினே பேர் வைப்போமே ப்ளீஸ். பவித்ரா, நீ சாமி கும்பிட்டுட்டு ஒரு பேரை சூஸ் பண்ணிருக்க, அதுல உங்க அம்மா பேர் தான் வந்திருக்கு. அதனால அவங்க பேரே வச்சிருவோம். வேணும்னா நாம ஒண்ணு பண்ணலாம். பேசாம நாம 2 பெண் குழந்தைங்களை பெத்துக்கலாம். பொன்னி அனுராதான்னு 2 பேரையும் வச்சிடலாம். ம்? சூர்யா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இப்பதான் சூர்யா, என் பழைய சூர்யாவை பார்த்த மாதிரி இருக்கு. அழகான, அன்பான, கள்ளக்கபடம் இல்லாத பரிசுத்தமான சூர்யா. ஏ சூர்யா. அங்கிளுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்காரு? பொம்பளைங்கன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கன்ற மாதிரியே பேசுறாரு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆண்டி. இப்ப பொண்ணுங்க தான் எல்லா ஏரியாலையும் கலக்கிட்டு இருக்காங்க. அப்பா பேசினது ரொம்ப தப்புமா. முன்ன மாதிரி நீங்க வீட்லயே உட்கார்ந்திருந்தப்போ இப்படிலாம் அவர் பேசியிருந்தா கூட நான் அமைதியா இருந்திருப்பேன். ஆனா இப்ப நீங்க மில்லுல பொறுப்பு எடுத்துக்கிட்டு இவ்ளோ ஆக்டிவா மாறி ஷடவுனா ஆயிருக்க வேண்டிய மில்ல ரன் பண்ண வச்சிருக்கீங்க. காட்டி கொடுத்தவனா அங்கேயே அப்படியே கேட்ச் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்த லேபர்ஸோட பொண்டாட்டிய வச்சு புது யூனிட்டியே ஒர்க் பண்ண வச்சிருக்கீங்க. அதெல்லாம் என்ன சும்மாவா? எவ்வளவு சீக்கிரமா வேலையை பழகிட்டு இப்ப அந்த வேலையை மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கற அளவுக்கு நீ அனுபவப்பட்டிருக்க. உன்னை பார்த்து முடியாது வேண்டான்னு சொல்றது ரொம்ப தப்பா இருக்கு பொன்னி. கம்பெனியை ரொம்ப நேர்த்தியா ரன் பண்ணதுல வந்த செக்கை தானே நீங்க அப்பா கிட்ட கொடுத்தீங்க. அதை எவ்வளவு சந்தோஷமா வாங்கிக்கிட்டாங்க. அப்ப கூட அப்பாக்கு உங்க மேல நம்பிக்கை வரலம்மா. அவர் வேண்டான்னு சொன்னதும் பேசாம ஒதுங்கி நிக்கிறதுக்கு இது என்ன அவ்வளவு சின்ன ப்ராஜெக்டா ஆண்டி? 3 crores ப்ராஜெக்ட். பேங்க்ல அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆன உடனே சம்பளம் கொடுக்க முடியாம நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா அதையும் நீங்க சூப்பரா சமாளிச்சு அதெல்லாம் ஓவர் கம் பண்ணீங்க. இதெல்லாம் அப்பாக்கு புரியலையாமா? பணம் இல்லாம கஷ்டப்பட்டோம், இப்ப பணமே தேடி வருது. ஆனா இப்ப போய் அப்பா இப்படி. ஆண்டி, அங்கிள் எது சொன்னாலும் நீங்க அப்படியே மறுக்காம ஒத்துக்கிறீங்கல்ல. இந்த விஷயத்துல அப்படிலாம் இருக்காதீங்க. ஆமாமா, இன்னொரு தடவை அப்பா கிட்ட பேசலாமா? அப்பாக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லலாம். ஆண்டி, நீங்க இந்த ப்ராஜெக்டை எடுக்கிறீங்க, நாம சக்சஸ் ஆக்கி காட்டுறோம். கூட இருந்து முடிச்சு கொடுக்க வேண்டியது ஏன் கடமை. அம்மா ப்ளீஸ்மா. ஆமாம் பொன்னி, எதுக்கும் நீ இன்னொரு வாட்டி அண்ணன்ட்ட பேசி பாரு. சரி, நான் அவர்கிட்ட பேசி பார்க்கறேன். ஆஹா, அது பொன்னி, நீ பேசணும், ராஜாராம் சம்மதிக்கணும், நீ வேலையை ஆரம்பிக்கணும், டோட்டலா சொதப்பி நீ அசிங்கப்படணும். உங்க 2 பேரோட மொத்த வாழ்க்கையும் ஒரு முடிவுக்கு வரணும். பொன்னி, என்ன முடிவு எடுத்திருக்க? எதை பத்தி கேக்குற? அண்ணன்ட்ட பேசுறத பத்தி தான். பேசணும். இங்க பாரு, நீ தைரியமா பேசு. இங்க பாரு, உனக்கு அனுபவம் இல்லைன்னு அண்ணன் சொல்றது உனக்கு போதுமான படிப்பு இல்லைன்ற பயத்தினால தான். இங்க பாரு, நீ என்ன படிச்சிருக்க, நீ என்னென்னலாம் பண்ணிருக்கன்னு எங்களுக்கு தானே தெரியும். உன் படிப்பாலையும் அறிவாலையும் நீ படிச்ச பள்ளிக்கூடத்தையும் காலேஜையும் திரும்பி பார்க்க வச்சவல்ல நீ.
இங்க பாரு, உன்னால எல்லாம் முடியும் பொன்னி. நீ தைரியமா போய் அண்ணன்ட்ட பேசு. என்ன? ம் ம் பேசுற. தட்டு எடுத்துக்கோமா. ஏய் பாரு பாரு. இந்தா. சாம்பார் இருக்கு. பிரியா சாப்பிட்டாளா? நான் வந்தாதான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தா. அவ ஹால்ல ஹோம்வொர்க் பண்ணிட்டே இருந்தா. அப்படியே தூக்கம் வந்து தூங்கிட்டா. பால் கொடுத்தேன், குடிச்சிட்டா. கரண்டி கொடு. பண்ணி என்ன ஏதோ யோசனை இருக்க மாதிரி தெரியுது. இல்லைங்க, இந்த சூழ்நிலைய திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு என்னவோ அந்த கவர்மெண்ட் ஆர்டரை எடுத்து பண்ணிடலான்னு தான் தோணுது. கீ கொடுத்தா அப்படியே பண்றாளே பொன்னி. கண்டிப்பா இந்த தடவை இவளை யூஸ் பண்ணி கம்பெனி ஒரு பெரிய டிசாஸ்டருக்குள்ள கொண்டு போய் விட்டுறணும். பொன்னி, உனக்கு எதுக்குமா இந்த தலைவலி? மறுபடியும் மறுபடியும் நீயா ஏன் ஒரு பிரச்சனையை தூக்கி உன் தலையில போட்டுக்கிற சொல்லு. இல்ல, நீ நம்ம கம்பெனி இப்ப இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு ப்ராஜெக்டும் நமக்கு முக்கியம். ஒவ்வொரு ப்ராஜெக்டும் முக்கியம்தான். ஆனா அதே நேரத்தில் எடுக்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கறது அதை விட முக்கியம். இப்போ அந்த நிலைமையில நம்ம கம்பெனி இருக்கு. இல்லங்க, இப்போ ஏதோ சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், முடிச்சும் கொடுக்கறோம்ல. அதே மாதிரி இதையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட சேர்த்து பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துடலாம். பொன்னி, தப்பா போயிடுச்சுன்னா 30 லட்ச ரூபாய் போயிடும்னு ராஜாராம் சொல்றானே, அது உனக்கு புரியலையா? ஆனா கரெக்டா டைமுக்கு பண்ணி கொடுத்துட்டா 1 கோடி ரூபாய் லாபம் வருமே. நீ அம்மா சூப்பர்மா, நீ அப்படி பேசுற? ஐஸ்வர்யா சைலண்டா இரு. ஏன் பண்ணி, இப்போ இந்த ஆர்டர் எடுத்து செய்யறதுக்கு நம்ம கம்பெனியில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க லேபர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சமாதானம் பேசினாதான் அவங்க திரும்ப வருவாங்க. நீ ட்ரைனிங் கொடுத்துருக்கவங்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க. மெட்டீரியலில் சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட போதும், கவர்மெண்ட் ஆர்டர் எப்போ வேணா கேன்சல் பண்ணிடுவாங்க. இதில் இவ்வளோ சிக்கல் இருக்கு. அப்படி இல்லைங்க, இப்போ புதுசா வேலைக்கு சேர்ந்திருந்தாலும் எல்லாரும் நல்ல ட்ரெயின் ஆயிட்டாங்க. கரெக்டா டைமுக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பொன்னி, எந்த நேரத்தில் எந்த மாதிரி பூதம் கிளம்புன்னு சொல்ல முடியாது. நீ பார்த்துருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை, தலை போகிற அளவுக்கு பிரச்சனை எல்லாம் வரும். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, அவங்க ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு முடிவு எடுப்பாங்க. திடீர்னு வேணாம்னு சொல்லிடுவாங்க. மண்டையை பிச்சுட்டு உட்கார்ற மாதிரி ஆயிடும். அப்பா, அம்மா இவ்ளோ கேக்குறாங்கல்ல, அந்த ஆர்டர் எடுத்து பண்ணட்டுமே. ஐஸ்வர்யா, இந்த ஆர்டர் எடுத்து செய்யறதுக்கு திறமையும் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். இப்போ அது உங்க அம்மாக்கு இல்லை, அவ்வளோதான். டிஸ்கஷன் நல்லா களை கட்டுது. அப்படியே அடிதடி சண்டையான நல்லா இருக்கும். அண்ணா, நம்ம பொன்னி எங்க ஊர்ல 10 ஏக்கர் 12 ஏக்கர் நிலத்துல தனியா நின்னு விவசாயம் பார்த்திருக்கானே. பவுனே, எப்ப பார்த்தாலும் விவசாயம் விவசாயம் விவசாய கதையை பேசிட்டு இருக்க. விவசாயம் வேற, ஃபேக்டரி வேற, புரியுதா? அடடடடடா, சாப்பாடு நேரத்துல தான் வாங்க வாங்க சாப்பிடலாம். சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க. ராணி வந்தாலே சர்ப்ரைஸ் தான். அக்கா உட்காருங்க, நான் தட்டு வைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, சாப்பிட எல்லாம் வரல. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அத பத்தி ஒரு அபிப்பிராயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்லையே, பொன்னி செம்ம கில்லாடிதான். உன்னா ராணிய வர வச்சிராளே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பொன்னி, அந்த கவர்மெண்ட் ஆர்டரை விட்டுடக்கூடாது, எடுத்து நடத்தணும்னு ஆசைப்படுறா. நீங்களும் கம்பெனிக்கு இப்ப போக முடியாத சூழ்நிலையில இருக்கீங்க. பொன்னி, அந்த ஆர்டரை எடுத்து பண்றது தானே சரி, ஏன் வேண்டாங்கிறீங்க? ராணிமா, கம்பெனி இப்போ இருக்க நிலைமை உங்களுக்கே நல்லா தெரியும். 1 லட்சம் மீட்டர் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இருந்த இடத்துல வெறும் 10,000 மீட்டர் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் எடுத்து
அதை எப்படி நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும்? கவர்மெண்ட்டுக்கு 3 லட்சம் மீட்டர் தானே கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதை அப்படியே கடை ரெடி பண்ணி கொடுக்கலாங்கிறாங்க. அப்படி இல்லம்மா, இப்ப இருக்கிற நிலைமையில கொஞ்சம் கொஞ்சமா கூட எடுத்து செய்ய முடியாதுன்றதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு இல்ல. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா பூதாகரமா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆம்பளைங்க நாங்களே அப்படி திணறி போயிருக்கிறோம். நிச்சயமா பொன்னியால இதை வீடு கட்டவே முடியாது. அதுவும் இல்லாம பொன்னி இவ்வளவு நாளா வீடு அடுப்படின்னு இருந்தவ இப்பதானே கம்பெனிக்கு போயிருக்கா. அதுதான் பொன்னிக்கு அனுபவம் பத்தாதுன்னு ராஜாராம் சொல்றான். அங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் பொன்னி எப்படி சமாளிப்பா ராணிமா சொல்லுங்க. ஏன் ராஜாராமு, இதே பொறுப்பு ஒரு ஆம்பளை கேட்டா கொடுப்பீங்க. உங்க அண்ணன் தம்பியோ ஏன் சந்துரு கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்க. ஆனா பொன்னி கேட்டா கொடுக்க மாட்டீங்க, அப்படித்தானே? கேட்டா அடுப்படி தவிர வேற என்ன தெரியும், இத்தனை நாள் கிச்சன்ல இருந்தவ தானே சொல்லுவீங்க. இத்தனை நாள் கிச்சன்ல இருந்தவ தானே. நீங்க ஜெயிலுக்கு போனப்ப முன்னாடி நின்று உங்க கம்பெனியை நடத்துனவ. அது மட்டும் இல்ல, யூனியன் பிரச்சனை ஆட பல பிரச்சனைகள் அவ சந்திச்சுட்டா. இன்னைக்கும் அந்த கம்பெனியை ஓட வச்சுக்கிட்டு தானே இருக்கா. அப்புறம் பொம்பளையால முடியாதுன்னு சொன்னா எப்படி, என்ன அர்த்தம்? பொம்பளைங்க ராக்கெட் விடுறாங்க, ஹெலிகாப்டர் ஓட்டுறாங்க, இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்றதெல்லாம் பழைய விஷயம். பொம்பளைங்களால சாதிக்க முடியாத ஒரு விஷயம் கூட இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லி பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நீங்க என்னன்னா பொம்பளை அவனால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆட இது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ அம்மா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பொன்னி பொம்பளை அதனால முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லை. கம்பெனி எடுத்து நடத்துறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எனக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஆர்டர்லாம் எடுத்து பர்ஃபெக்டா செஞ்சு கொடுக்க முடியும். அப்படி செஞ்சு கொடுக்க முடியலன்னா நாம தோத்து போய் தான் நிக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். சரி, நான் எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, அதுல பல பேர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கீங்க. ஏற்கனவே மெடல் வாங்கினவன் ஓடுறான், நல்ல பயிற்சி பெற்றவன் ஓடுறான், நல்ல பலசாலியா இருக்கிறவன் ஓடுறான், புத்திசாலியா இருக்கிறவன், நல்ல திறமைசாலியா இருக்கிறவன் எல்லாம் ஓடுறான்னு வச்சுக்கீங்க. இத்தனை பேர்ல யார் அந்த போட்டியில ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இல்ல, பலமானவன் தான் ஜெயிப்பான் ஆண்டி. பிகாஸ் ஸ்ட்ரென்த் மேட்டர்ஸ்ல. அனுபவசாலிதாமா ஜெயிப்பான். ஏற்கனவே மெடல் வாங்கினவன் தான் ஜெயிப்பான். திறமைசாலி தான் ஜெயிப்பான் ஆண்டி. இல்ல, ஜெயிச்சே தீருவேன்னு தீர்மானமான நம்பிக்கையோட யார் இருக்கானோ அவன் தான் ஜெயிப்பான். இந்த ஆர்டரை எடுத்து ஜெயிச்சு காட்டுவேன்னு தீர்மானமான நம்பிக்கையோட பொண்ணு இருக்கா. அவகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்காம அனுபவம், படிப்பு, ஆம்பளை பொம்பளைன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நம்பணும் ராஜாராம், கட்ட பொண்டாட்டிய நம்பணும். அவளுடைய நம்பிக்கையை நீங்க மதிக்கணும். அப்புறம் எப்படி நீங்கெல்லாம் அந்யோன்யமான புருஷ பொண்டாட்டி? சரி ராணிமா, நான் பொன்னியை நம்புறேன். இந்த ஆர்டர் எடுத்து செய்யட்டும். பூஜா, இந்த ஆர்டர் நாங்க எடுத்து செய்யறோம்னு சொல்லி உடனே உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பு. என்ன நடக்குதோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். என்ன நடக்க, பொன்னி ஜெயிக்க போகுது, அதுதான் நடக்க. நீங்க பாருங்க, ஜெயிச்சிடுவா. ஐயோ அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் ஒத்துப்பாருன்னு நம்பவே இல்லை.
பொன்னே, நீ என்னால பண்ண முடியும்கான்னு உறுதியா சொன்ன. அந்த நம்பிக்கைய நான் நம்பிக்கையா வச்சு இந்த ராஜாராம் கிட்ட வாதாடி அனுமதி வாங்கி கொடுத்திருக்கேன். இதுல நிச்சயம் நீ ஜெயிச்சு காட்டணும். நீ ஜெயிக்கிறது உன்னுடைய வெற்றி மட்டும் இல்ல, எத்தனையோ திறமை இருந்து இந்த அடுப்படியிலேயே முடங்கி கிடக்குறாங்களே, ஐயோ, லட்சக்கணக்கான பெண்களோட கனவு. அதுக்காக நீ ஜெயிச்சு காட்டணும், புரியுதா? கண்டிப்பாக்கா, கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். சரி சரி, என்ன பவுனு, என்ன சொல்ற? அக்கா, நாங்க இத்தனை பேர் கூட இருக்கோம். கூட இருந்து பொண்ணிய ஜெயிக்க வச்சிட மாட்டோம். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. பாரு, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆள்பலம் தேவையில்லை. உன்னோட மூல பலத்தை நம்புறேன். எந்த லெவலுக்கும் போ, உன்னோடவே தான் நான் இருப்பேன். தைரியமா இறங்கு. நான் அவங்கள சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். அவங்க நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை அழிச்சவங்க. நான் எப்படி அவங்கள சந்தோஷமா இருக்க விடுவேன்? அந்த ராஜாராமோட பெரிய பையனை வீட்டை விட்டு விரட்ட வச்சேன். ராஜாராம் கோர்ட்டு கேஸ்னு அலையறாரு. பொன்னி மில்ஸ்ல எம்ப்ளாயிஸ் எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. பாதி மிஷின் ஓடல. எல்லாமே நான் பண்ணதுதாம்மா. இப்ப கூட பாரு, ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை பொன்னியை எடுக்க சொல்லி பேசிட்டு வந்திருக்கேன். பொன்னி அந்த ஆர்டரை கண்டிப்பா எடுப்பா. ஆனா அவளால அந்த ஆர்டரை முடிக்க முடியாது. அதனால ராஜாராமோட பேரே கெடும். அதுக்கப்புறம் எப்பவுமே அவங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்காது. மில்லு முதலாளிங்க மத்தியில ராஜாராம் தலை குனிற மாதிரி ஆயிரும். ராஜாராமே பொன்னிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு. அது கண்டிப்பா நடக்கும். நான் நடத்தி காட்டுவேம்மா. இது உன் மேல சத்தியம். ஹலோ, சொல்லுங்க அங்கிள். மாப்பிள, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு இப்போ? கால் வலி எல்லாம் பரவாயில்லைங்களா? அதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு அங்கிள். ராஜாராம் இன்னும் கம்பெனிக்கு போகலன்னு கேள்விப்பட்டேன். தங்கச்சிமா மட்டும் தான் போகிறதா சொன்னாங்க. ஏன் மாப்பிள, நீங்க எதுவும் தங்கச்சிமா கூட கம்பெனிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா என்ன? இல்ல அங்கிள், அம்மா மட்டும் தான் போறாங்க. என்ன விஷயம் அங்கிள், சொல்லுங்க. இல்ல மாப்பிள, இன்னைக்கு ஒரு கிளைண்ட் ஆபீஸ்க்கு வராங்க. புது ப்ராஜெக்ட் பத்தி ஒரு மீட்டிங் இருக்கு. ரொம்ப பெரிய கிளைண்ட் மாப்பிள. அதான் நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். போன தடவை நீங்க ஐடியா கொடுத்த ஆப் தான் இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அங்கிள், நானே மண்டேலேருந்து வரணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கே வர சொல்லுங்க, நான் வந்துடுறேன். மாப்பிள, கிளைண்ட்டை ஒரு 11 o'clock வந்துட சொல்லட்டுமா? தாராளமா வர சொல்லுங்க அங்கிள். சரிங்க அங்கிள், ஓகே. ஸ்வேதா, ஸ்வேதா. சந்துரு, என்ன? அங்கிள் என்ன ஆபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு, நான் கிளம்புறேன். ஏய், என்ன திடீர்னு ஆபீஸ்க்கு? நான் டெய்லி ஆபீஸ் போயிட்டு இருந்தவன் தானம்மா. ஏதோ கால் அடிபட்டுருச்சு, அதனால வீட்டில் இருந்தேன். இல்ல, நீ இத்தனை நாளா வீட்லயே இருந்துட்டியா? உன்னை பார்த்துட்டு உனக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு உன்கிட்ட பேசிட்டே இருந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆனா இப்போ திடீர்னு கிளம்புறேன்னு சொன்னா ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு சந்துரு. அது என்ன, வீட்டில் இருந்தா கிளம்பு கிளம்புன்னு சொல்ற, கிளம்புனா அப்படி கட்டி பிடிச்சி டயலாக் எல்லாம் பேசுற. சந்துரு, வீட்ல இருந்தா சும்மா பேசிட்டு இருக்கணும், அப்படி இல்லாம சேட்டை பண்ணிட்டு இருந்தா கிளம்பதா சொல்லுவாங்க.
உன்னை வீட்டில் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு தான் உங்கள் அப்பா அவ்வளோ காசு செலவு பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா? அதுக்காக கல்யாணம்னா ஒரே வேலையா இருப்பாங்களா? சந்துரு, எனக்கு உன் கூட பேசிட்டே இருக்கணும். சரி, இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் ஆஃபீஸ் போட்டுமா வேண்டாமா? ஆஃபீஸ் போ, ஆனா நானும் உன் கூட வருவேன். ஓ, அப்போ பழைய ஸ்கூல் டீச்சர் வேலையை ஆரம்பிக்கிறேன். இல்லடா, இத்தனை நாள் உன் கூடவே இருந்துட்டேனா திடீர்னு நீ கிளம்புன உடனே ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வருது. உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதோன்னு தோணுது. அதுக்கு தான் சொன்னேன். அப்படியா? என்ன அவ்வளோ லவ் பண்றியா? ஆமா, அவ்வளோதான் லவ் பண்றேன். ஆனா பக்கத்துல இருக்கும்போது எந்த லவ்வும் காட்ட மாட்டேன்றியே. பொண்ணுங்க அவ்வளோ ஈஸியாலாம் லவ் காமிச்சிட மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இல்ல, எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வச்சு மொத்தமா ஒரு நாள். மொத்தமா ஒரு நாள்? சொல்லு சொல்லு ஸ்வேதா. அந்த நாள் வரட்டும், அப்ப சொல்றேன். இப்போ நீ கிளம்பு. ஏய் சொல்லு ஸ்வேதா, சொல்லு 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 ப்ளீஸ். போ, ரெடி ஆகு. ஸ்வேதா ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்ல சொல்ல. ஏய் போ, இவ்வளவு தூரம் ரெடி கேக்குறேன்ல, ஆகு. சொல்லு. போ. அப்பா நாங்க கிளம்புறோம்ப்பா. அம்மா நாங்க கிளம்புறோம். வாங்கம்மா, சாமி கும்பிட்டுட்டு போலாம். வாங்க. வா. வாங்க. அனு, அந்த உண்டியில் எடுமா. சரிங்க, இந்தாங்க. மாப்பிள்ள, உண்டியல் கேட்டீங்கல்ல, வாங்கிட்டு வந்துட்டேன். உங்க கையால இந்த உண்டியில பணத்தை போடுங்க. இருங்க வரேன். என்ன மாப்பிள்ள, ஃபார் அனுன்னு எழுதிருக்கீங்க? எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு அனுராதான பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம்ப்பா. நாங்க 2 பேருமே ஆளுக்கு ஒரு பேர் எழுதி போட்டோம். சூர்யா அம்மாவோட பேர் எழுதினாரு, நான் பொன்னி ஆண்டி பேர் எழுதி போட்டேன். அதுல உன் பேர் தாமா வந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப தப்பு மாப்பிள்ள. முதல் குழந்தைக்கு மாப்பிள்ளை வழியில தான் பேர் வைப்பாங்க. நீங்க உங்க அம்மா பேர் வைக்கிறது தான் கரெக்ட். இல்ல அத்தை, முதல் குழந்தை பெண் குழந்தையா இருந்தா கண்டிப்பா அது பேரு அனுதான். அதுக்காக எங்க அம்மா மேல எனக்கு பாசம் இல்லைன்னு இல்லை. என் அம்மானா எனக்கு உயிர், என் தெய்வம், எல்லாமே எனக்கு என் அம்மா தான். ஆனா என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கட்டத்துல என்னால உங்களை மறக்க முடியாது. எனக்கு வெளியுலகமே தெரியாது. என் அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினப்போ என் வாழ்க்கையே அதோட முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைச்சேன். ஆனா வெளியுலகத்துல போய் வாழ முடியும்னு நம்பவே இல்லை. ஆனா என்னை அரவணைச்சு, என் மேல அன்பை காமிச்சு, பாசம் காமிச்சு, நல்ல ஒரு வாழ்க்கையை காமிச்சு, நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் அத்தை. இந்த பேர் அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான். நீங்க இதை மறுக்க கூடாது.
ஒரு நிமிஷம் இதை பிடிங்க. இன்னும் கொஞ்ச நாள் அத்தை, பிசினஸ் செட் ஆயிடுச்சுன்னா நாங்க தனி கொடுத்தனம் போயிடலான் இருக்கோம். மாப்பிள, இந்த வியாபாரத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க அப்பாவே உங்களை வீட்டுக்குள்ள கூட்டு போயிடுவாரு. அப்புறம் எதுக்கு மாப்பிள நீங்க தனி கொடுத்துட்டு போகணும்? உங்க அப்பாவும் கண்டிப்பா புரிஞ்சுக்கிற ஒரு காலம் வரும். மாப்பிள்ள, நீங்க சொன்னீங்கன்னு நான் 2 ஃபிளாஸ்க்ல டிகாஷன் போட்டு வச்சிருக்கேன். ஆ. இந்த கூடையில இருக்கு. மாப்பிள, இன்னைக்கும் பிசினஸ் அமோகமா இருக்கும். இந்த இந்த ஆர்டரை நான் எடுத்து பண்றதுல என் குடும்ப கௌரவமே இருக்கு. என் புருஷன் ஜெயிலுக்கு போன நாள்ல இருந்து ராஜாராமோட அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு என் காது படவே பேசினாங்க. இனிமே ராஜாராமுக்கு எல்லாமே தோல்விதான்னு சொன்னாங்க. அந்த பேச்சை தடுத்து நிறுத்தி என் குடும்ப கௌரவத்தை பழைய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இந்த ஆர்டர் எடுக்கிறேன். கடவுளே, அதுக்கு நீதான் அருள் புரியணும். கடவுளே, என் குடும்பத்தை அழிச்ச ராஜாராம், பொன்னி, இந்த குடும்பம் பொன்னி எடுத்திருக்க ஆர்டர் கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகணும். ராஜாராம் பெரிய அவமானத்தை சந்திக்கணும். அதுக்கு நீதான் வழி காட்டணும். பொன்னி, இப்ப நீ கடைசியா என்ன வேண்டிக்கிட்ட? ஏன் பவுனு? நீ சொல்ல. வேற என்ன பவுனு? என் வெற்றியில தான் இந்த குடும்பத்தோட கௌரவமே அடங்கியிருக்கு. அதனால நீதான் என்ன நல்லபடியா வழி நடத்தி போகணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏய், நீ நினைச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த சாமி சிலையில இருந்து பூ ஆர்டர் மேல விழுந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வேண்டுதலுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஏ, நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவடி. பொன்னி வேண்டினதுக்காக அந்த பூ விழல. பொன்னி ராஜாராம் குடும்பத்தை நான் அழிக்கணும்னு வேண்டினேன். அதுக்கு விழுந்த பூதான் இது. பொன்னி, பூவை சரியா வைக்காம விட்டுருப்பீங்க. நீங்க ஏதோ மனசுல நினைக்க அந்த சமயம் பார்த்து பூ விழுந்திருக்கு. அதனால அது நடக்கும்னு முடிவு பண்ணிடுறதா? இத பாரு, இதெல்லாம் கணக்குல எடுத்துக்க கூடாது. கடவுள் கிட்ட உங்க வேண்டுதலை சொல்லிட்டீங்கல்ல, கடவுள் மேல பாரத்தை போட்டு நீங்க கிளம்புங்க. நடக்க வேண்டியதெல்லாம் அவர் பாத்துக்குவாரு. அதே என்ன ஆண்டி, எங்க பொன்னி ஆண்டி மேல நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? பொன்னி ஆண்டி கண்டிப்பா ஜெயிப்பாங்க. சாமி கிட்ட இருந்து விழுந்த பூ அதுக்கான ஆசீர்வாதம் தான். நீங்க ஏன் பொன்னி ஆண்டி மேல நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க? பூஜா, இப்ப நான் பொன்னி மேல நம்பிக்கை இல்லைன்னா சொன்னேன். பொதுவா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ப வேண்டாம்னு சொன்னேன். சரி சரி, கம்பெனிக்கு போறதுக்கு நேரமாகுது, கிளம்புங்க. அதான பார்த்தேன், நீங்க பொன்னி ஆண்டிய நம்பலையோன்னு நினைச்சேன். சரி வாங்க ஆண்டி. எப்ப எனக்கு ஒண்ணுனாலும் பாஞ்சிடுறாளே, நம்பிக்கையாவும் பேசுறா. இவளை பாம்புன்னு நினைச்சு தாண்டறதா இல்ல கயிறுன்னு நினைச்சு மிதிக்கிறதா? மார்க்கெட்ல ஹெவி காம்படிஷன் இருக்கு. ஆனா எங்க கம்பெனி தான் லீடிங்ல இருக்கு. ஹாய் மாப்ள, வாங்க. உட்காருங்க. ஜான், he is my son-in-law, Mr. Chandru. ஹாய், நைஸ் டு மீட் யூ. ஹாய் சார். She is my daughter, Sweta. ஹாய். வணக்கம். அப்புறம் ஜான், என்னுடைய ஹார்ட் கேர் ஆப் இருக்கு இல்லையா, அது என் மாப்பிளையோட பிரைன் சைல்டு தான். ரியலி? ம். வண்டர்ஃபுல் ஆப். டவுன்லோட்ஸ்ல மில்லியன்ஸா போய்கிட்டு இருக்காமே. இந்தியா மாதிரியான கண்ட்ரிக்கு இது ரொம்ப அவசியமான ஆப். ஆக்சுவலா அது அங்கிளோட பிரைன் சைல்டு தான். நான் ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான் சொன்னேன். ஏன் கார்ல போறவங்க மட்டும் யூஸ் பண்ணணும்? அவங்களுக்கு மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் வருமா? பைக்ல போறவங்க, சைக்கிள்ல போறவங்க அவங்களும் யூஸ் பண்ற மாதிரி ஈஸியா பண்ணுங்கன்னு சொன்னேன். கிரேட். அந்த சஜஷன் தான் மில்லியன்ஸ் ஆஃப் டவுன்லோட்ஸ்க்கு போக வச்சது. ஓகே, நாம இப்போ ப்ராஜெக்ட் குள்ள போவோம். ஜான், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். எஸ், ஓகே. இந்த டிஜிட்டல் வாட்ச் எங்களுடைய ப்ராடக்ட். 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ப்ராடக்டையே மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தோம். ஆனா இந்த வாட்ச் மார்க்கெட்லயே பெரிய ஃப்ளாப். என்ன காரணத்துக்காக ஃப்ளாப் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாமலேயே ஃப்ளாப் ஆயிடுச்சு. அட்வர்டைஸ்மெண்ட், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் கூட மூவ் ஆகவே இல்லை.
நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்க 10 lakhs வாட்சும் அப்படியே கோடவுன்ல ஸ்டாக்கா இருக்கு. அதோட லாஸ் பார்ட் பத்தி பேசினா வேண்டாம், அதை பத்தி நான் பேச விரும்பல. பட் நீங்க எனக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். சம்திங், ஏதோ ஒரு சிப்பு இல்ல ஏதோ ஒரு ஆப் ரெடி பண்ணி இந்த வாட்ச்ல ஆட் பண்ணா இது சக்சஸ்ஃபுல் ஆகும், செம்மையா சேல்ஸ் ஆகும். உங்களால அதை பண்ண முடியுமா? ஜான், என்ன பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க? அதுதானே எங்களுடைய வேலையே. என் டீமையே என் மாப்பிள்ளை சந்துரு தான் லீட் பண்றாரு. அவர் கண்டிப்பா இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுப்பாரு. ஓகே, என்ன சொல்றீங்க மிஸ்டர் சந்துரு? கண்டிப்பா சார், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் திங்க் பண்ணி சொல்றேன். ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். யா. மாணிக்கம், சீக்கிரமா ப்ரொபோசலை ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் இப்ப கிளம்புறேன். ஓகே ஜான். ஓகே, மறக்காம கால் பண்ணுங்க. ஓகே, நான் கால் பண்ணேன். ஓகே, கிளம்புங்க. இவரு பெரிய கிளைண்ட், இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. நாம மட்டும் இந்த ப்ராஜெக்டை கரெக்டா முடிச்சிட்டோன்னு வைங்க, நம்ம கம்பெனியை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ப்ளீஸ் மாப்ள, கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்களேன். இல்ல, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க சொல்லுவீங்க. கண்டிப்பா அங்கிள், ஷோர். ஓகே மாப்ள, நீங்க டிஸ்கஸ் பண்ணிருங்க. எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்து ஜாயின் ஓகே அங்கிள். வரேன் செல்லம், சரிப்பா. சீக்கிரம் வந்துடுறேன். அட பாவி, எவ்வளவு பெரிய ஆள் எங்க அப்பா, பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவரு. அவரையே நீ இப்படி கெஞ்ச விட்டுட்டல்ல? சந்திரோட ரேஞ்ச் அப்படிமா, இப்போ அது புரிஞ்சுக்கோ. ஆமா ஆமா, நல்ல ரேஞ்சு தான். சூர்யா. ஐஷு, வா வா வா. அண்ணன், இவரை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண தான் கூட்டிட்டு வந்தேன். வணக்கம் தம்பி. வணக்கங்க. யார் ஐஸ்வர்யா அவரு? இவர் தாமரத்துல இருந்து வந்திருக்காரு. 50 பசுமாடு வச்சிருக்காரு. என் ஃப்ரெண்டு கடைக்கு இவர் தான் தரமான பசுமாடு சப்ளை பண்றாரு. நம்ம கடைக்கும் இவரே சப்ளை பண்ணட்டும் தான் கூட்டிட்டு வந்தேன். ஓகே சார், நாங்க இப்ப பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல பசும்பால் கிடைச்சா நல்லதுதான் சார். உங்களுக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படும் தம்பி? இப்போதைக்கு காலையில ஒரு 10 லிட்டர் கொடுங்க, சாயந்தரம் ஒரு 10 லிட்டர் கொடுங்க. நான் போக போக எவ்வளவு வேணும்னு சொல்றேன். சரி தம்பி, நாளை காலையில இருந்து கொண்டு வந்துடுறேன் தம்பி. சரிங்க, வாங்க. வரமா. நான் போய் காஃபி போடுறேன். ஏய் ஐஷு, ஐஷு நில்லு, எங்க போற? அண்ணி, நான் காஃபி போடுறேன். சொல்றது கேளு. இருங்க நான் போடுறேன். ஐஷு பாரு, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. நான் போடுறேன், அதெல்லாம் எனக்கு காஃபி போட தெரியும். இந்த மாதிரி கடை வைக்கிறது தான் என் ட்ரீமே. அதனால எனக்கு காஃபி போட தெரியும். நீ பேசாம இரு, வேடிக்கை மட்டும் பாரு. ஐஷு சொன்ன கேளு. சும்மா இரு சூர்யா. ஏய் கை கை கை. மச்சான், அங்க பாரு, காஃபி யார் போடுறாங்கன்னு. ஆமாண்டா மச்சான், செம்மையா இருக்காடா. இவ கையால காப்பி குடிச்சே ஆகணும்டா. நீ பேசாம இரு, நான் காஃபி போடுறேன். நீ வேடிக்கை பாரு. ஓகே, ஐஷு சொல்றது கேளு. இரு சூர்யா. ஹலோ. அப்படிதான். லைட்டா. ஹலோ, எனக்கு ஸ்ட்ராங்கா. சரிங்க. எனக்கு கருப்பட்டி கொஞ்சம் தூக்கலா. எனக்கு கொஞ்சம் சூடு அதிகமா. சரிண்ணா, ஓகேண்ணா. ஏய் ஐஷு குடு. ஐஷு இருடா, நான் தான் போடுறேன்ல. செம்மையா இருக்கால, காஃபி குடிக்கிறதுக்கு டெய்லி இங்கே வந்துடலாம் மச்சான். உங்க பேர் என்ன? ரொம்ப அழகா இருக்கீங்களே. நீங்க காப்பி போடுற அழகே தனிதான். ஏங்க, உங்க நம்பர் இருந்தா கொடுங்களேன். வாட்ஸ்அப்ல ஹாய்ன்னு மட்டும் தான் மெசேஜ் பண்ணுவேன். உங்க இன்ஸ்டா ஐடி தரீங்களா? சும்மா கேஷுவலா தான் கேட்டேன். டேய் இருடா. என்னடா பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? வந்தமா காஃபி குடிச்சமா போனமான்னு இருக்கணும். தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். போங்கடா. சாரி ப்ரோ. சாரி ப்ரோ. சாரி. போடா. வாடா போலாம். அப்புறம் ஏன்டா கடை வச்சிருக்கிற? டேய் போடா.
இதுக்கு தான் ஐஷு உன்னை நான் ஸ்டால்ல நிக்க வேணான்னு சொன்னேன். இந்த சைடு வா. அண்ணே, எங்க போனாலும் கேலி கிண்டல் பண்றதுக்கு 4 பேர் வரதான் செய்வாங்க. அதுக்காக நம்ம வேலை செய்யாம இருக்க முடியுமா? இப்ப நான் தான் காஃபி போடுவேன், சரியா? ஐஷு நான் சொல்றத கேளு. ஐஷு, என்ன ஐஷு நீ? ஐயோ பாத்து ஐஷு. ஏய், இதுக்கு தானே சொன்னேன் நான் பால்ல விளையாடாதன்னு. உனக்கு பழக்கம் இல்லாத வெள்ள நீ எதுக்கு பண்ற? பவித்ரா ஏதாவது பண்ணு பவித்ரா, அவளுக்கு எரிய போகுது. அண்ணே, ஒண்ணும் இல்ல, விடு. சூர்யா, தண்ணிக்குள்ள கை வச்சா சரியாயிடும். இதுல கையை விடு. பாத்து மெதுவா வை. சரி, ஒண்ணு இல்ல ஐஷு, ஒண்ணு இல்ல. ஐஷு வா, ஹாஸ்பிடல் போலாம் வா. வா கிளம்பு. அண்ணே, ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல, இப்ப பரவாயில்ல, விடு. ஐஷு இங்க பார், இனிமே கடைக்கு வந்தா நேரடியா சேர்ல போய் உட்காரு. இங்கெல்லாம் வந்து நிக்காத, தயவு செஞ்சு ப்ளீஸ். மச்சான், என்ன கூட்டம் பத்தியா? ஆமா மச்சான். நம்ம கடைக்கு வர்றவன்லாம் என்ன யோசிக்கிற மச்சான்? எல்லாருமே இங்க வந்து உட்காந்துருக்கான் பாரு. நேத்து ஒரு காப்பி வாங்கினா ஒரு காப்பி ஃப்ரீன்னு போட்டிருந்தான். அதனால தான் கூட்டம் போச்சுன்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம கடைக்கு ஒரு ஆள் கூட வரல. நம்ம கடையை நடத்துறது ரொம்ப கஷ்டம்டா. அதான் அண்ணன் பயந்துட்டார் போல. என்கிட்ட சொல்லிட்டுல, இன்னைக்கு கடை இருக்காது, நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? ஒண்ணும் இல்லண்ணே, விடு. லைட்டா சுற்றுச்சு, அவ்வளவுதான். அண்ணே, இப்படி இருக்கு பாரு. இப்படிலாம் பண்ணாதண்ணே. ஒண்ணும் இல்லண்ணே, விடு. ஒண்ணும் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு. வீட்டுக்கு போயிட்டு ஆயின்மெண்ட் போட சொல்லிட்டேன். நீ ஏன் ரொம்ப பயந்துட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்லண்ணே, உன் பேச்சுக்கா போ. ஏய் ஐஷு, வாடா மச்சான், பாத்துக்கலாம். ஐஷு போயிட்டு கால் பண்ணு. சரிங்க அண்ணி. ஏய், வீட்டுக்கு போயிட்டு ஆயின்மெண்ட் போடு. சரிண்ணா, பாய். வணக்கம்மா. என்ன விஷயமா எங்களை வர சொன்னீங்கம்மா? நாம ஒரு பெரிய விஷயம் சாதிக்க போறோம். என்ன விஷயமா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அக்கா, ஒரு மாசம் இருக்கும், நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. இந்த ஸ்கூல் பசங்களுக்குலாம் யூனிஃபார்ம் தைக்கிற ஆர்டர். ஆனா அதை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியாம அந்த ஆர்டர் நம்ம கையை விட்டே போற மாதிரி ஆயிடுச்சு. சாரும் இப்போ கம்பெனி இருக்கிற நிலைமையில அந்த ஆர்டர் பண்ண வேணான்னு தான் சொன்னாரு. ஆனா நான் உங்க எல்லார் மேலேயும் வச்சிருக்கிற நம்பிக்கையில அந்த ஆர்டரை நான் கண்டிப்பா முடிச்சு கொடுப்பேன்னு நம்பிக்கையா சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ண முடியுமா? எவ்வளவு மீட்டர்மா ரெடி பண்ணணும்? 3 லட்சம் மீட்டர் ரெடி பண்ணணும். 3 லட்சமா? எவ்வளவு நாள்ல கொடுக்கணுமா? நமக்கு 1 மாசம் டைம் இருக்குமா? அம்மா, இந்த கம்பெனி 1200 பேர் மொத்தமா வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனி. இன்னைக்கு மொத்தமே 300 பொம்பளைங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். 1 மாசத்துல எப்படிமா 3 லட்சம் மீட்டர் ரெடி பண்ண முடியும்? 2 மாசம் அவகாசம் இருந்தா கூட ரெடி பண்ணிடலாமா? நீங்க வேணா அவகாசம் கேட்டு பாருங்க. ஐயோ, கவர்மெண்ட் ஆர்டர்மா, அவங்க சொன்ன டைம்க்கு நம்ம கொடுத்தாகணும். அவகாசம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்னக்கா நீங்களே இப்படி யோசிச்சா எப்படி? உங்க மேல எல்லாம் நம்பிக்கை வச்சுதானே நான் பிடிவாதமா அவர்கிட்ட நான் இந்த ஆர்டரை பண்ணி முடிப்பேன், சாதிப்பேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாரும் வேலை செய்யற நேரத்துல இன்னும் ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சா போதும். அப்ப இந்த ஆர்டரை கண்டிப்பா முடிச்சு கொடுத்துடலாம். உங்க வீட்ல எப்படி சாப்பிடுவாங்க, பசங்களை எப்படி பாத்துக்கிறது, இத பத்திலாம் நீங்க கவலையே பட வேணாம். அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணிடுறேன். நீங்கெல்லாம் ஏற்கனவே ஆண்டி கூட சேர்ந்து பல சேலஞ்சஸை பீட் பண்ணி வின் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் ஆன்டி அங்கிள் கூட சண்டை போட்டு இந்த ஆர்டரை எடுத்திருக்காங்க. முக்கியமான சமயத்துல நீங்க ஆண்டியை கைவிட்ட கூடாது. இதுல உங்க தன்மானம் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணோட தன்மானமும் அடங்கி இருக்கு. இங்க நீங்க ஒருத்தர் ஜெயிச்சா போதும், உலகத்துல இருக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி. அதே மாதிரி நாம இங்க ஒருத்தர் தோத்தாலும் அந்த தோல்வி நமக்கு மட்டும் இல்ல, மத்த எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த தோல்வி போய் சேரும். கண்டிப்பா நாம இதுல ஜெயிச்சு காட்டணும். அதனால நீங்க எல்லாரும் என் கூட நிக்கணும், எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சு காட்டணும். அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, கண்டிப்பா உங்க கூட நிக்கிறோமா? நாம ஜெயிச்சு காட்டுவோமா? நாங்க இருக்கோமா. இந்த மாதிரி பல ஆர்டர் வாங்குவோமா? ரொம்ப சந்தோஷம். ஆமாமா, வாங்கலாமா? ரொம்ப நன்றிமா.
அம்மா அந்த 3வது நம்பர் மிஷின் மட்டும் ரிப்பேர் ஆயிருக்குமா, அதையும் சரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா வேகமா வேலைய ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக்கா, இப்பவே உங்க கூட வந்து என்னன்னு பாக்குறேன். செந்தில், மேனேஜர் வந்தா நான் மில்லுக்கு போயிருக்கேன்னு சொல்லு. நீ கொஞ்சம் மெயில்லாம் செக் பண்ணி அனுப்பி வை. ஓகே வாங்க போலாம் போலாம். செந்தில், இப்பதான் பொன்னி செம்மையா என் டிராப்ல மாட்ட போறா. இந்த ஆர்டரை மட்டும் பொன்னிய பண்ண விடாம பண்ணிட்டோன்னு வெய்ய, ராஜாராமுக்கு அது பெரிய அசிங்கமாயிரும். அதுக்கப்புறம் ராஜாராமும் விசாலமும் சேர்ந்து பொன்னிய வீட்டை விட்டே அனுப்பிடுவாங்க. என்ன சந்துரு, இவ்ளோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க? அங்கிள் அந்த ப்ராஜெக்ட்டை பத்தி சொன்னார்ல, அதை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டியா? அம்மா எப்படி யோசிப்ப? திடீர்னு ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஐடியாவை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்மள அந்த சிச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணிக்கணும் ஸ்வேதா. நாம் அந்த இடத்துல இருந்தா நமக்கு என்ன தேவைப்படும்னு யோசிச்சு பார்க்கணும். நான் அந்த மாதிரி தான் யோசிச்சு பார்க்கறேன். இப்ப பாரு, என் கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குன்னு வச்சுக்கோ. அதுல ஆல்ரெடி நிறைய ஆப் இருக்கு. இப்போ இது இன்னும் எனக்கு நெருக்கமா இருக்கணும்னா, தட் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட்டா இருக்கணும்னா என்ன செய்யணும்னு யோசிச்சா கண்டிப்பா ஒரு கட்டத்துல ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு அதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். ஏய் ஸ்வேதா, இது அந்த ஒளர்வாய ரமேஷ் தானே? ஆமா. ஸ்பீக்கர்ல போட்டு என்ன பேசுறான்னு வேணாம் வேணாம் ஸ்வேதா. ஏற்கனவே நீ ஸ்பீக்கர்ல கேட்டு நமக்கு இடையில 1 மாசம் சண்டை ஆச்சு. மறுபடியும் அப்படி ஒரு பிரச்சனை வேண்டாம். வேண்டாமே ப்ளீஸ். உன் ஃப்ரெண்டு கிட்ட தான் எங்களை பத்தி ரொம்ப ஸ்பெஷலா சொல்லி வச்சிருப்பியே. என்ன சொல்லி வச்சிருக்கேன்னு பாக்குறேன். ஸ்வேதா வேணாம். மச்சான், நான் ரமேஷ் பேசுறேன்டா. நான் மச்சான் அப்பலாம் சைக்கிளிங்க்கு வரதே இல்ல. நான் உன் ஒய்ஃப் இப்பலாம் உன்னை விட்டு அனுப்ப மாட்டேங்குதா? இல்ல உங்க அங்கிள் உனக்கு நிறைய வேலை கொடுத்து லாக் பண்ணி வச்சிருக்காரா? இல்ல உங்க ஆன்ட்டி உனக்கு விதவிதமா சமைச்சு போட்டு வீட்லயே உட்கார வச்சிட்டாங்களா? என்னடா நடக்குதாங்க? ஏன்டா சைக்கிளிங்கே வர மாட்டேங்கிற? நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆமா, இப்போ குட்டி பிசாசுல இருந்து எனக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்கியா? நான் உன் மனசுல அந்த அளவுக்கு இடம் பிடிச்சிட்டேனா? என் அப்பா அம்மாக்கெல்லாம் கூட நிக்நேம் மாத்திருக்க. எப்படி சந்துரு, திடீர்னு எங்களை பத்தி இப்படி பேச ஆரம்பிச்சுட்ட? அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தது பழைய சந்துரு. இப்போ இருக்கிறது புது சந்துரு. ஏன் டயலாக் எனக்கே சொல்றியா? விடு விடு. ஒரு மாசத்துல 3 லட்சம் மீட்டரை கம்ப்ளீட் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 10,000 மீட்டர் டாஸ்க கம்ப்ளீட் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸை வச்சு நிச்சயமா அதை அச்சீவ் பண்ண முடியாது. பொன்னி பிளான் பண்ற மாதிரி எல்லா லேடிஸும் டெய்லி 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா கூட வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சோ கத்தி மேல நடக்கிற ஒரு வேலையை தான் பொன்னி செஞ்சுட்டு இருக்கா. கவனமா ஒரு லூப் ஹோலை கண்டுபிடிச்சு தள்ளி விட்டா போதும், பொன்னி அதால பாதாளத்துல போய் விழுவா. என்ன பண்ணலாம்? பூஜா, நீ இங்கதான் இருக்கியம்மா? ஆமா அங்கிள். உன்னை நான் ஃபேக்டரி பூரா தேடிட்டு இருந்தேன். என்ன விஷயம் அங்கிள்? பொன்னி மேடம் உன்னோட பர்த் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கேட்டாங்கம்மா. என் சர்டிஃபிகேட் எல்லாம் எதுக்கு அங்கிள்?
இல்லம்மா, நீ இன்டர்ன்ஷிப்ல தானே வந்து போய்கிட்டு இருக்க. கம்பெனில ஒருத்தரை ரொம்ப நாள் அப்படி வச்சுக்க கூடாதுமா. ஹெச்ஆர் கிட்ட கொடுத்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுக்க சொல்லி மேடம் என்கிட்ட சொல்லியிருக்காங்கம்மா. ஓ ஓகே அங்கிள். என்ன போஸ்டிங் அங்கிள்? ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அப்படியா அங்கிள்? ஆமாம்மா. சரி அங்கிள், மெயில தான் இருக்கு எல்லா சர்டிஃபிகேட்ஸும். நான் உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணிடுறேன். சரிம்மா, அப்ப நான் பிரிண்ட் அவுட் எடுத்து மேடம் கிட்ட கொடுத்துறேன். மா, ஆல் த வெரி பெஸ்ட்மா. இந்த போஸ்ட்டுக்கு இந்த கம்பெனில 10 வருஷம் வேலை செஞ்சிருந்தாதாம்மா வர முடியும். ஆனா உன்னோட இன்வால்மெண்ட்டை பார்த்துட்டு மேடம் உனக்கு உடனே கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா? கண்டிப்பா அங்கிள், அதுக்கு தானே வந்திருக்கேன். சரிம்மா. நான் சும்மாவே ஆடுவேன். இதுல பொன்னி எனக்கு சலங்க வேற கட்டி விடுறாளா? தொலைஞ்சா. இனிமேதான் என் ஆட்டமே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம் உள்ள வரலாங்களா? வாங்க. பூஜா கிட்ட இருந்து எல்லா சர்டிபிகேட்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா ஹெச்ஆர் கிட்ட கொடுத்துருவேன். அப்படியா? அங்க வைங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் பார்த்து சொல்றேன். ஓகே மேடம். நான் இந்த சர்டிபிகேட்ல என்ன பார்க்க போறேன்? என் குடும்பத்துக்குள்ள சமீபமா நுழைஞ்சு எல்லாரையும் கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கிற ஓனாய் யாருன்னு கண்டுபிடிக்க போறேன்னா, இல்ல என் குடும்பத்தை சூறாவளி மாதிரி சுழட்டி சுழட்டி அடிச்சுட்டு இருக்கிற கண்ணுக்கு தெரியாத எதிரி இந்த பொண்ணு தானாங்கிறத கண்டுபிடிக்க போறேனா? இந்த பொண்ணு ஏதோ ஒரு வள்ளியோட பொண்ணா, இல்ல புஷ்பவள்ளியோட பொண்ணாங்கிறத கண்டுபிடிக்க போறேனா? புஷ்பவள்ளிங்கிற பேரு நமக்கு ஏன் இவ்வளவு பதட்டத்தை உருவாக்குது? இந்த பதட்டத்தோட ரொம்ப நாள் இருக்க முடியாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டிதான் ஆகணும். அப்போ ராணி அக்கா சொன்ன மாதிரி நானும் நினைச்ச மாதிரி பூஜாவோட அம்மா புஷ்பவள்ளி இல்ல, வெறும் வள்ளி தான். மாப்பிள்ள. அம்மா வாங்கத்த. பவி அம்மா நீ வந்து ஏமா இங்க வர? சும்மாதாம்மா. உனக்கு அங்க வீட்லயே நிறைய வேலை இருக்கும், நீ கடைக்கு வேலை வரணுமா? நான் பாத்துக்க மாட்டேனா? ஏன் மருமகன் கடை வச்சிருக்காரு, என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ண வேண்டாமா? அத்த எதுக்கத்த உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்? இதெல்லாம் சிரமம் இல்ல மாப்பிள்ள, சந்தோஷம். என்னப்பா புதுசா கடை போட்டிருக்கியா? ஆமாங்கண்ணே. தெருவெல்லாம் உன் பேச்சாதான் இருக்கு. நன்றிங்கண்ணே.
பொன்னி கருப்பட்டி காபி கடை பேரே செம்மையா இருக்கே. உனக்கு காப்பி போடுப்பா. சரிங்கண்ணே. சரிங்கண்ணே. காப்பி ரொம்ப சூப்பரா இருக்கேப்பா. எப்படி? டிகாஷன் எங்க அத்தை வீட்லயே போட்டு கொடுத்துருவாங்கண்ணே. ஒரிஜினல் கருப்பட்டியை தூத்துக்குடியிலேருந்து வர வைக்கிறோண்ணே. பாலில் தண்ணி கலக்காம யூஸ் பண்றோம். அதெல்லாம் தானே டேஸ்ட்டுக்கு காரணம். பரவாயில்லையே, நல்லா பண்றீங்களே. தேங்க்யூண்ணே. இந்தாப்பா பணம். சேஞ்ச் தரேண்ணே. பேலன்ஸ் சீக்கிரம் கொடுப்பா. கொடு. அண்ணே இந்தாங்கண்ணே மிச்சம். பால் மனமா இருக்கே. பால் எங்க வாங்குற? ஐயோ, பால்ல பள்ளி கிடக்கு. யாரும் குடிக்காதீங்க. ஐயோ, பால்ல பள்ளி. யாரும் குடிக்காதீங்க. என்னையா கடை நடத்துறீங்க நீங்க? என்னடா கவனம் இல்லாம பள்ளி வந்து தெரியாதா? நீங்க பதில் சொல்லுவீங்களா? ஆச்சு நடா பண்றது. பால்ல பள்ளி வந்துச்சு. யாரா பதில் சொல்லுங்க? அண்ணே எப்படின்னு தெரியல. பால்ல போட்டு குடுக்குற. என்னடா திருப்பி முடிச்சிட்டு இருக்க? மாதிரி இருக்குது. ஐயோ அண்ணே. என்ன சொல்றது? அம்மா, என்னடி? பள்ளி எப்படி வந்துச்சு? காபி கடை வச்சிருக்க. இதெல்லாம் கவனிக்க மாட்டியா? எப்படி விழுந்ததுன்னே தெரியாதுண்ணே. பள்ளி விழுந்த காபி குடிச்சு உயிர் போச்சுனா நீ தருவியா? இல்லங்க. என்னையா தொழில் பண்ற? ஐயோ அண்ணே. அந்தந்த தொழில்காரன் பண்ணாதான் தொழில் கரெக்டா இருக்கும். அவசரத்துக்கு தொழில் பண்றவெல்லாம் பண்ணா இப்படித்தான்டா இருக்கும். ஐயோ அண்ணே எப்படி விழுந்துச்சுன்னே தெரியலண்ணே. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்துச்சு. எத்தனை பேத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. யோ, என்ன சும்மா வெட்டி பேச்சு பேசிட்டீங்க? என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நீ எல்லாம் கடை வச்சிருக்க. நீ எல்லாம் ஒரு ஆளு. பாலத்துக்கு ஊத்தியா முதல்ல. இல்லங்க. ஐயோ, என்ன பண்றீங்க? தூக்கி போட்டு வரீங்க. வேற எவ்வளவு பார்க்க கூடாது. கடை நடத்தலாம் கடை. போறீங்க எல்லாம். அண்ணே ப்ளீஸ் நே வேணாண்ணே. அண்ணே ப்ளீஸ் நே எதுவும் பண்ணாதீங்கண்ணே. எடுத்துக்கலாம்ல. பாலை போட்டு இத பாத்தியா? அண்ணே இதே வேலையா போச்சு. அடிக்காதீங்க. சூர்யா, சூர்யா என்னாச்சு? சூர்யா, ஐயோ, ஐயோ ரத்தம் வருதுடா. சூர்யா, மாப்ள, சூர்யா என்னாச்சு? சூர்யா, ஐயோ, சூர்யா, சூர்யா. மாப்ள, சூர்யா, சூர்யா என்னாச்சு? சூர்யா, மாப்ள, சூர்யா, 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 மாப்ள பாரு. சூர்யா, சூர்யா, ஐயோ சூர்யா, மாப்ள, மாப்ள, சூர்யா எந்திர, எழுந்திருங்க மாப்ள, மாப்ள என்னாச்சு? ஐயோ சூர்யா, ராது மாப்ள, ஐயோ சூர்யா, மாப்ள, சூர்யா எந்திர, சூர்யா, சூர்யா எழுந்திருங்க மாப்ள. ஹலோ. I am Sudhir Singh speaking. Am I speaking to Mr. Rajaram?
சார் ராஜாராம் சார் நாட் இன் ஆஃபீஸ், ஹீ இஸ் அட் ஹோம். வாட் யூ வாண்ட் சார்? I'm the Chief Secretary of Tamil Nadu Government School Uniform Department, and I want to just check with the school uniforms. I want to discuss about the school uniform tender. Are you the right person to discuss? எஸ் சார். No. I just want to talk to Mr. Rajaram. நோ சார். Whether he is available or not available. எஸ் சார். Just tell me correctly if he is there or not. நோ சார். I told you not, just check and let me know. வாட் சார்? Here there is no right person to talk to. வாட் யூ வாண்ட் சார்? You are irritating and wasting my time. சாரி. பூஜா, யாரு? ஒரு நிமிஷம். ஆண்டி, தமிழ்நாடு யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சீஃப் செக்ரட்டரி பேசுறாரு. ஏதோ யூனிஃபார்ம் டெண்டர் விஷயமா பேசுறாரு. பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறாரு ஆண்டி. என்னால ஓரளவுக்கு தான் சமாளிக்க முடியுது. ஓ, பரந்தாமன் சார் இல்ல? அவரு பேங்க்குக்கு போயிருக்காரு. நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, போனை என்கிட்ட கொடு. ஆண்டி, அவருக்கு தமிழே தெரியல, இங்கிலீஷ் தான் தெரியுது. சரி, நான் என்ன பேசுறாருன்னு பாத்துக்கிறேன், கொடு. அவரோட ஆக்சென்ட் புரியறதுக்கு நானே கஷ்டப்படுறேன் ஆண்டி. பூஜா, சொல்றேன்ல, கொடு. நீ வெளியே கூப்பிடுற. நானா? போ. Yeah, sir. I'm Mrs. Ponni Rajaram. Yeah, my husband is not doing well. That's why I'm taking care of the company. And we are glad and pleased to know that you have approved our orders. Thank you so much. Wow. Now only I can hear good English. How many units are there in your company? How many employees are working there? How will you deliver 25,000 meters of uniform in 4 days? Sir, our company actually one of the best yarn and fabric industry in Chennai. And we have more than 1,200 people working with us. And now, on emergency purpose, I have employed more than 300 women for our company. Oh, great. Good. Very good. Okay, I'll just wait for your mail. Thank you very much. Thank you. Thank you so much. See you soon, sir. Okay. Yeah. பூஜா, தோ வரேன் ஆண்டி. அந்த ஆஃபீஸர் கிட்ட நான் எல்லாம் பேசியாச்சு, டீடைல்ஸ் வாங்கியாச்சு. மெயில் கூட நீ அனுப்ப வேணாம், சரியா? ஆண்டி, நான் பிபிஏ படிச்சிருக்கேன். ஸ்கூல்ல இருந்தே கான்வென்ட்ல தான் படிச்சிருக்கேன். எனக்கே அவரோட இங்கிலீஷ் புரியல. ஆனா நீங்க எப்படி அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி டீடைல் எல்லாம் சென்ட் பண்ணிருக்கீங்க? பூஜா, இங்கிலீஷ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு மொழி தானுமா. கவனமா கேட்டா புரிஞ்சிட போகுது. ஆண்டி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஆண்டி? நான் என்ன, அந்த காலத்து 8வது வகுப்பு தான் படிச்சிருக்கேன். ஆனா
அந்த காலத்து 8வது வகுப்பு உங்களோட இந்த காலத்து பிஏக்கு சமம். ஆனா லேப்டாப் எல்லாம் எப்படி நீங்க ஒர்க் பண்றீங்க? இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம்? நிறைய வேலை இருக்குல்ல, நீ போய் பாரு. நீ போ. இவ இதுக்கு இவ்ளோ கேள்வி கேக்குறா? ராணி அக்காவோட சந்தேகம் நியாயம்தான் போல இருக்கே. அவங்க சொன்ன மாதிரி கவனமா தான் இருக்கணும். ஹலோ, சொல்லுங்க அண்ணி. ஐஸ்வர்யா, தனியாவா இருக்க? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? தனியா தான் இருக்கேன் அண்ணி. என்ன விஷயம்? நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கடையில ஒரு பிரச்சனை நடந்துருச்சு ஐஸ்வர்யா. என்ன பிரச்சனை அண்ணி? அண்ணனுக்கு என்னாச்சு இப்போ? ஒன்னும் இல்ல, நெத்தில சின்ன காயம்தான், கட்டு போட்டிருக்கோம். கடையை அடைச்சு உடைச்சிட்டாங்க. அதுல சூர்யா தான் ரொம்ப அப்செட் ஆயிட்டார் ஐஸ்வர்யா. இப்போ எங்க இருக்கீங்க அண்ணி? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். நீங்க இருங்க, நான் இப்பவே வரேன். ஏன் பவித்ரா இந்த விஷயம்லாம் ஐஷு கிட்ட சொல்ற? அவ ரொம்ப பதட்டமாயிடுவாமா. அவதானங்க நம்ம கூடவே இருக்கா. அவதானே இதெல்லாம் நமக்கு பண்ணா. அவகிட்ட சொல்லலைன்னா தப்பாயிடும் சூர்யா. அப்புறம் அவ நாளைக்கு வரும்போது தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாள்ல. இப்ப அவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாடா. என்ன பவித்ரா? பொண்ணு எப்படி இவ்வளோ ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசுறா? ஒன்றும் புரியலையே. பூஜா, பூஜா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? பொன்னிய உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? இதே எத்தனை தடவை கேப்ப? நான் பிறந்ததே அவங்க வீட்டில் தான் சொன்னேன்ல. சரி, பொன்னி என்ன படிச்சிருக்கா? என்ன படிச்சாங்கன்னு தெரியாது, ஆனா பெருசா ஒன்றும் படிக்கலன்னு தெரியும். வீட்டில் பசங்க எல்லாரும் அவங்கள படிக்கலன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற பூஜா? அது உண்மை இல்ல செந்தில். பொன்னி ஏதோ பெருசா டிராமா போட்டுட்டு இருக்கா. என்ன சொல்ற பூஜா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுதர் சிங்னு பஞ்சாபி ஐஏஎஸ் ஆபீசர் கிட்ட பொன்னி பேசினா. என்ன ஒரு இங்கிலீஷ் தெரியுமா? நானே அசந்துட்டேன். பொன்னி அம்மாவா இங்கிலீஷ்ல பேசுனாங்களா? ஹே பூஜா, காமெடி பண்ணிட்டு இருக்காத. நீ மனசுல நிறைய கற்பனை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். செந்தில், நான் ஏன் அனாவசியமா கற்பனை பண்ண போறேன்? என் கண்ணால பார்த்தேன். அப்படி ஒரு இங்கிலீஷ். அது மட்டும் இல்ல, லேப்டாப்பை திறக்கிறா, வேகமா பிரவுஸ் பண்றா, ஃபாஸ்டா மெயில் அனுப்புறா. என்னால நம்பவே முடியல. என்னது, பொன்னி அம்மா மெயில் அனுப்புனாங்களா? ஃபாஸ்டா டைப் பண்ணாங்களா? பூஜா, மைண்டுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
சிரிக்காத செந்தில். நான் சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கேன். அவங்க குடும்பத்துல பொண்ணு எல்லார்கிட்டயும் தான் படிக்காதவன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. நானே அவகிட்ட கேட்டேன். அப்ப அவ முகத்துல ஒரு பதட்டம் இருந்துச்சு. நான் அந்த காலத்து 8ஆம் வகுப்பு, ஆனா இன்னைக்கு அது BAக்கு சமம்னு சொன்னாங்க. அது ஒரு பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. என்னதான் அந்த காலத்துல பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் அப்போ பேசின இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனுக்கும் இப்போ உள்ள இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனுக்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல. பொன்னி அப்டேட்ல இருக்கா செந்தில். கண்டிப்பா அவ டிராமா போடுறா. படிக்காதவ மாதிரி நடிக்கிறாளோன்னு எனக்கு தோணுது. ஆனா எனக்கு அப்படி தோணல பூஜா. ஏன்னா நான் மட்டும் இல்ல, யாருமே அவங்க அப்படி பேச பார்த்ததே இல்லையே. இல்ல செந்தில், கண்டிப்பா இதுல ஏதோ மர்மம் இருக்கு. என்னன்னு கண்டுபிடி. சரி, பார்க்கறேன். அப்போ யாருக்குமே தெரியாத ஒரு மர்மம் பொண்ணுகிட்ட இருக்கு. அது என்னன்னு சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன். சூப்பரா இருந்துச்சுனே காஃபி. இந்தா 2 காஃபிக்கு 500. ஐஷு, ஒத்த வாங்க போறேன். உன் கடைக்கே வந்து நீ பணம் கொடுப்பியா? இது யார் கொடுத்த பணம் தெரிஞ்சா இப்படி சொல்ல மாட்டேன். யார் கொடுத்த பணம்? இது அப்பா கொடுத்த பணம். கடை திறந்ததுல இருந்து அண்ணனும் அண்ணியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அண்ணன் இவ்வளவு நம்பிக்கையா பேசினா, அந்த நம்பிக்கையிலயும் சந்தோஷத்திலயும் மண்ணள்ளி போட்டுட்டாங்களே பாவி பசங்க. அண்ணே, அந்த கடைக்கு என்ன ஆச்சுன்னு? ஏன் உடைஞ்சு கிடக்கு? நீ அந்த கடைக்கார பையனுடைய தங்கச்சி தானே? நேத்து இங்க வந்தல? ஆமாண்ணே, அது என் அண்ணனோட கடை தான். அண்ணே, அந்த கடையில என்ன நடந்துச்சு? இந்த தெருமுனையில ஒரு டீ கடைக்காரன் இருக்கான்ல, அவன் தான் இப்படி பண்ணிட்டான். தெருமுனை டீ கடைக்காரனா? என்னென்ன சொல்றீங்க? அவனா பண்ணா? நீங்க தாம் தூம்னு கடையை திறந்தீங்க. ஒரு காப்பி வாங்கினா இன்னொரு காப்பி இலவசம்னு சொன்னீங்க. அதனால அவன் கடையில வியாபாரம் படுத்து போச்சு. அவன் அந்த வயிற்றுல உங்க கடையை அடிச்சு நொறுக்கிட்டான். அவன் தான் பண்ணான்னு கண்டிப்பா தெரியுமா உங்களுக்கு? ஏமா, அவனும் அவன் தம்பியும் அவன் மச்சானும் சேர்ந்து தான் அடிச்சு நொறுக்கினானுங்க. ஆனா பாலில பல்லி கிடந்துச்சுன்னு சொன்னாங்களே. அப்புறம் தகராறு பண்றவன் தொழில் போட்டிக்காக அடிக்கிறேன்னு சொல்லுவானா? இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி தான் அடிச்சு நொறுக்குவான். பள்ளி கிள்ளிங்கிறதெல்லாம் கதைமா. எங்களுக்கும் அவனுக்கும் என்ன இருக்கு? எங்களையே அவன் எதிரியா நினைக்கணும். என் அண்ணன் எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த கடையை ஆரம்பிச்சான்னு எங்களுக்கு தான் தெரியும். சரிம்மா, ஃபீல் பண்ணாத. தெருவுக்கு 4 பேர் இப்படிதான் இருப்பான். ஆக வேண்டியதை பாரு. பவித்ரா, ஐஷு கால் பண்றா. சொல்ல ஐஷு. அண்ணே, இப்ப எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கேன் ஐஷு. வேற எங்க போறது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாம் நல்லபடியா இருந்துச்சு. என் கெட்ட நேரம் பால்ல பள்ளி விழுந்துருச்சு. என்னோட ஒரே நம்பிக்கையும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதான் ஐஷு வீட்ல இருக்கேன். அண்ணே, பால்ல பல்லியும் விழல, ஒன்னும் விழல. எல்லாமே சதி.
திட்டம் போட்டு வேணும்னே பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற ஐஷு? சதியா? ஆம். அண்ணே, இந்த தெருமுனையில ஒரு டீ கடை இருக்குல்ல, அந்த டீ கடைக்காரன் தான் பண்ணிருக்கான். அவனுக்கும் நமக்கும் என்ன என்ன சம்பந்தம் ஐஷு? அண்ணே, நேத்து நம்ம கடையில ஒரு காஃபி வாங்கினா ஒரு காஃபி ஃப்ரீன்னு ஆஃபர் போட்டிருந்தோம்ல, அதனால அவன் கடைக்கு போற கூட்டம்லாம் நம்ம கடைக்கு வந்துருச்சான். அதனால அவன் கடைக்கு யாருமே போலையா. அதனாலதான் அவன் நம்ம கடையை வேணும்னே அடிச்சு நொறுக்கியிருக்கான். நீ இப்ப எங்க இருக்க ஐஸ்வர்யா? இப்ப நம்ம கடைக்கு பக்கத்துல தான் இருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் ஐஷு? இது என்னென்ன கேள்வி? நீ வா, அவன்கிட்ட போய் என்ன நியாயம் கேட்டு வரலாம். எவனோ ஒருத்தன் பொறாமையில நம்ம கடையை அடிச்சு நொறுக்குவான், அதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? நம்ம பயந்துட்டு தான் இருக்கக்கூடாதுன்னு. வா, போய் கேட்டுட்டு வருவோம். இல்லனா போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்கலாமா ஐஸ்வர்யா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அண்ணி. ஃபர்ஸ்ட் நேரா போய் விசாரிக்கலாம். இல்லனா நம்ம பயந்துட்டோன்னு முடிவு பண்ணிடுவாங்க. சூர்யா, கிளம்பி வான்னு சொல்றேன்ல. சரி, ஓகே ஐஷு, நான் வரேன். நானும் வர சூர்யா. இல்ல பவி, நானும் ஐஷுவும் போயிட்டு வந்துடுறோம். நீ இங்கே இரு. பாத்து. ஸ்வீட் வைக்கவா? வெய். நிறைய வெரைட்டி இருக்கு போல. வாங்க மாப்ள, உட்காருங்க, சாப்பிடலாம். ஸ்வேதா, நீ உட்கார் வா. என்னம்மா, மருமகன் வந்திருக்காருன்னு உடனே ஸ்பெஷல் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடு. மாப்ள, அந்த வாட்சுக்கான ஆப் எந்த அளவுக்கு இருக்கு மாப்ள? இப்பதான் நானும் ஸ்வேதாவும் ஐடியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அங்கிள். ஓ, ஏன் மாப்ள, அந்த ஆப் லவ் பேஸ்டா இருக்கட்டுமா? லவ் பேஸ்ன்றது ஒரு சின்ன கேட்டகரிக்குள்ள தான் அடங்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராடா திங்க் பண்ணுவோம். ஓ, அதாவது இந்த டேட்டிங் ஆப் மாதிரி, அப்படிதானே? இல்லப்பா, அது மறுபடியும் ஒரு சின்ன கேட்டகரிக்குள்ள தான் போகுது. அது மட்டும் இல்லாம டேட்டிங் ஆப்ஸ் இந்த மாதிரி 100 இருக்கு. ஓ, சந்துரு, பாத்தீங்களா உங்க அங்கிள் ஐடியா சொல்றத? லவ், டேட்டிங் இந்த ஐடியா வேற சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை மைண்ட்ல இதான் ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. சார் அந்த ஐடியாவை தான் எடுத்து விட்டுட்டு இருக்காரு. ஏண்டி, நான் ஐடியாவை தான் நான் சொன்னேன், அதை ஏன் நீ இப்படி எடுத்துக்கிற? அந்த ஆப் இன்னும் கொஞ்சம் வைக்கவா? போதும் போதும். இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில கண்ணா பின்னான்னு ரீச் ஆகணும் மாப்ள. அந்த மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணுங்க. ஓகே அங்கிள், கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஓகே, தேங்க்ஸ் மாப்ள. சாப்பிடுங்க, சாப்பிடு செல்லும். சந்துரு, இந்தாங்க ஸ்வீட். தண்ணி ஓபன் நல்ல டேஸ்டா இருக்கு. சாப்பிடுங்க. சந்துரு, என்ன கூட்டு, நான் ஒன்னும் கோச்சிக்க மாட்டேன்.
ஏய் என்ன குடு அத குடு. ஏய் ஏன் கர்ஷிஃபை டஸ்ட்பின்ல போட்ட? லவ் கர்ச்சிஃப் இருக்கும்போது யாராவது அந்த கர்ச்சிஃபை யூஸ் பண்ணுவாங்களா? லவ் கர்ஷிஃபா ம் எங்க? ம், இங்க. ம்ஹும். ஸ்வேதா, மா, நீயும் மாப்பிள்ளையும் ரொம்ப அன்பா அந்யோன்யமா இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. தேங்க்ஸ்மா. சந்துருவை இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. உங்க மேலயும் அப்பா மேலயும் ரொம்ப மரியாதையா இருக்காரு. சரி, அம்மாவுக்காக ஒரு உதவி பண்ணுவியா? என்னம்மா சொல்லு. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. உங்களுக்குள்ள எல்லாம் நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அது நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா நடக்கணும். என்னடி, உனக்கு நான் சொல்றது புரியுதா? சரி, நான் டைரக்டாவே சொல்லிடுறேன். இங்க பாரு, குழந்தை விஷயத்த எதுக்காகவும் தள்ளி போட்டுறக்கூடாது. ஆணோ பெண்ணோ சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்து என் கையில கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறது பெத்தவங்களுக்கு எப்படி சந்தோஷமோ அந்த மாதிரி பேர குழந்தைய பாக்குறது பெரிய சந்தோஷம். செய்வியா? இப்பதான் முதல்ல விட டபுளா அழகா இருக்க. என்ன செந்தில், பணம் வர வேண்டிய இடத்துல எல்லாம் சொல்லியாச்சா? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா? மெயில் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம்மா. இல்லையே, இத்தனை நாளைக்கு எல்லா பணமும் வந்திருக்கணுமே. யாருமே அனுப்புன பாட காணோம். இத பார் செந்தில், லாஸ்ட் மந்த் தான் பணம் இல்லைன்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல எல்லார்கிட்டயும் ஏதோ கடன் வாங்கி அந்த பணத்தெல்லாம் சரி பண்ணி நம்ம சேலரி கொடுத்தோம். இந்த மாசமும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது. சீக்கிரமா அது யாருன்னு டீடைல்ஸ் எடுத்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேளு. அவங்க எல்லாம் கொடுத்தாதான் சம்பளம் கொடுக்க முடியும் செந்தில். டீலர் எல்லாரையும் விவேக் சார் தான் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. நம்ம சார் ஜெயிலுக்கு போனாரா, இவர் ஏதோ பேசி அவங்கள ட்விஸ்ட் பண்ணி விட்டாரு. யாருமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்கம்மா. எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்திருக்கான். அவனை இத்தனை நாள் கம்பெனில விட்டு வச்சிருந்திருக்கீங்க. அது சரி, ஏமாத்துறவங்க யாரோடையும் நம்ம டீலிங்லாம் வச்சுக்க வேணாம். நம்மள ஏமாத்தவும் முடியாது. ஏன்னா நம்ம ஒன்றும் சும்மா பணம் கேட்கலையே, கொடுத்த ப்ராடக்ட்டுக்குள்ள பணம் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம டீலர்ஸ்க்கெல்லாம் நீ ஃபோன் பண்ணு, பணத்தை கேளு, அவங்க கொடுத்துதான் ஆகணும். அப்படி அவங்க எதுவும் கொடுக்கலன்னா வாணிய கவ வச்சு லீகலா டீல் பண்ணிக்க வேண்டியதுதான். லீகலா டீல் பண்றதா? இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் புண்ணியமா யூஸ் பண்ணதே இல்லையே. பூஜா சொன்னது கரெக்ட் தானோ? என்ன யோசிச்சுட்டு இருக்க? சரிங்கம்மா, நான் அப்படியே பண்ணிடுறேன். தொலைஞ்ச பொன்னி,
வெச்சான கவர்மெண்ட்ல இருந்து ஆப்பு பொன்னிக்கு நாம ஏதோ செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன். கட்டமே பொன்னிக்கு எதிராக தான் இருக்கு. மாட்டினான், செம்மையா மாட்டினான். ஐயோ ஆண்டி, என்ன நாம போட்ட திட்டம் எல்லாமே பாழா போயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. பூஜா, விஷயத்தை முதல்ல சொல்லு. தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு இருக்க? அந்த சுதர் சிங் வெள்ளிக்கிழமை ஆபீசர்ஸோட ஃபேக்டரிக்கு இன்ஸ்பெக்ஷன் வராராம். அப்போ அவருக்கு 25,000 மீட்டர் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணணுமா?